வச்சு நம்ம கம்பேர் பண்ணி உங்களுக்கு நாம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம டே டு டே வந்து நம்ம மொபைல் கூட ஒரு நாள் பார்க்காம இருந்திருப்போம். பட் ஆனா சாஃப்ட்வேர் ERP சாஃப்ட்வேர் எனக்கு தெரிஞ்சு பார்க்காம இருக்க மாட்டோம். ஏன்னா நானும் அப்படி எல்லாம் இருந்திருக்கேன். மொபைல் கூட எடுத்து ஒரு போன் கால் கூட அட்டன் பண்ணாம ஏதோ ஒரு நாள் இருந்திருக்கேன். பட் வந்த கால் கூட அட்டன் பண்ணாம கூட இருந்திருக்கேன். பட் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணாம நான் இருந்ததே கிடையாது. சோ அந்த மாதிரி பர்சன் தான் நம்ம எல்லாருமே. ஏன்னா நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கட்டும், ஆடிட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல GSTPஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நம்ம அந்த மாதிரி தான் நம்ம வரும். சோ அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ERPக்கும் பிரேமிக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இப்ப இந்த ஸ்கிரீனை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். பட் இதனோட 3 விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஒரு அம்சங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிம்பிளிஃபை தி சிம்பிளஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சோ என்ன சார் அப்படின்னா எளிமைக்கு எளிமை அப்படின்றது அர்த்தம். சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, கிரேட்டர் பிளெக்சிபிலிட்டிஸ். சோ கிரேட்டர் பிளெக்சிபிலிட்டிஸ் அப்படின்றது நம்ம என்ன பிளெக்சிபிலிட்டிஸ்னா கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல அதிக பிளெக்சிபிலிட்டிஸ், அதாவது என்னன்னா இன்னொன்னு எப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் நியூ லுக் அண்ட் ஃபீல் அப்படிமோ, புதுசா நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு விதமான புதுசா இருக்கும். அது எப்படி நம்ம அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம அதை ஃபீல் பண்றோம், எப்படி அதை ஒரு உணர்றோம் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இது எப்படி சார் இந்த 3 விஷயத்தையும் நம்ம பாக்குறோம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 1.5 hours வரக்கூடிய விஷயத்துல நம்ம இந்த 3 விஷயங்கள் பார்க்கலாம். அதுல நமக்கு என்ன அப்படின்னா நிறைய விஷயம், அக்கௌண்டன்ட் அப்படின்னா ஒரு அக்கௌண்டோட ஆஸ்பெக்ட்ல ஒரு விஷயத்த சொல்லலாம், ஒரு GSTPயோட ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு விஷயத்த சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் ஒரு ஆடிட்டர்ஸா இருக்கேன் சார் நான். அப்போ நம்ம GSTP, ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 3மே வேற கிடையாது. பட் 3மே ஒண்ணுதான். ஏன்னா 3 பேருமே நம்ம ஒரே ஒர்க்கை தான் பார்க்க போறோம். சோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரைம் சப்போர்ட்டபிளா இருக்கு அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம். ஓகேங்களா? என்னோட இது மட்டும் ஸ்கிரீன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் சார். ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் சார். இருக்குன்னா ஓகே சார். ஓகே தேங்க்யூ. அப்போ இன்னைக்கு நம்ம இதுல நமக்கு என்ன அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு ஆடிட்டர் இல்லைன்னா GST இருக்கும்போது எல்லா கம்பெனியும் ஒரே சார் டிஃபரெண்ட் ஃபோல்டர்ல இருக்குமா. இப்ப நான் ஒரு கம்பெனி பாக்குறேன் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஃபோல்டர்ல வச்சிருப்போமா இல்ல டிஃபரெண்ட் ஃபோல்டர்ல வச்சிருப்போமா சார்? இப்படி சார் வச்சிருப்பேன். யாரோ ஒருத்தர் ஒரு இன்டராக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். கொஞ்சம் இன்டராக்ஷன் எடுத்து போலான்னு பாக்குறேன் நான். டிஃபரெண்ட் ஃபோல்டரா இருக்கும். டிஃபரெண்ட் ஃபோல்டரா இருக்கும். நிச்சயமா சார் டிஃபரெண்ட் ஃபோல்டர். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்து ஒரு கம்பெனியோட பேரை போட்டுட்டு அவங்க எத்தனை இயரா நம்ம அக்கௌண்ட் பார்த்திருக்கோம் அப்படின்றது டிஃபரெண்ட் ஃபோல்டர் டிஃபரெண்ட் இயர்ஸா இருக்கும். அது இப்ப நம்ம சூஸ் பண்ணும் போது எப்படி சார் நீங்க ஃபீல் பண்ணீங்க? இப்ப நான் ERP-ல நான் சூஸ் பண்ணும் போது நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? நான் பெட்டரா வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் பெட்டரா வந்து எனக்கு அந்த ஃபோல்டர் வந்து கரெக்டா தெரிஞ்சது அப்படின்னா நான் என்ன Tally from Prime 18.18 ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க, நான் மிஸ்மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நிச்சயமா எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு ஓப்பன் ஆகாது. இன்கரெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் ஆர் பாத் அப்படின்றது வரும். அப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம், என்ன ஒரு ஆப்ஷன் சார் நம்ம பண்ணியிருப்போம்? அடுத்தது இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணியிருக்கோம்? நாம பாருங்க எனக்கு நான் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்க இன்கரெக்ட் ஃபைல் ஆர் ஃபோல்டர்னு வருது. அப்போ இங்க இருந்தே நம்ம சூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் இருந்தா எனக்கு பெட்டரா இருக்கும். அப்போ நமக்கு பிரைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபோல்டர் வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி போய் நம்ம ஓபன்ல போயிட்டு இப்ப நீங்க வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்ல எல்லாமே நம்ம ஓபன்ல போயிட்டு நம்ம கையில எங்க வச்சிருக்கோமோ அது போல நம்ம ப்ரௌஸ் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். சோ இப்ப அந்த ஒரு விஷயத்த நம்ம எங்கேயுமே போய் நம்ம தேடணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. சோ இங்க இருந்தே உங்களால உங்க ஃபோல்டரை சர்ச் பண்ணி எடுக்க முடியும், எந்த டிரைவ்ல இருந்தாலும் சரி. அப்ப பாருங்க இந்த இடத்துல நான் பிரைம் ஓபன் பண்ண உடனே எனக்கு மெயின் பேஜ் இதுதான் நமக்கு வந்து நிக்கும். இல்ல அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்த உடனே கேட் ஆஃப் டாலி மெயின் பேஜஸ் வந்து நிக்கும். பட் நான் எந்த ஒரு கம்பெனி என்ன பண்ணல அப்படின்னா ப்ரீ லோட் பண்ணல. சோ தட் அதனால எனக்கு வந்து என்னன்னா இந்த பேஜ்ல மட்டும் வந்து நிக்கு. சார் சொல்லுங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் 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 சொல்லுங்க சார்
ஓகே சார். அப்போ இந்த இடத்துல நான் பாருங்க செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் நீங்க என்டையரா அந்த ஸ்கிரீன் பாக்குறதுக்கு அதாவது நியூ லுக் அண்ட் ஃபீலா இருக்கும். உங்களுக்கு பாக்குறதே புது லுக்காவே இருக்கும். அந்த ஒரு 3 விஷயம் சொன்னேன். சிம்பிளிஃபை தி சிம்பிளஸ்ட், கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி, நியூ லுக் அண்ட் ஃபீல் அப்படின்றது அந்த 3 கலர்ஸோட கான்செப்ட் தான். சோ அப்ப இந்த இடத்துல செலக்ட் ஃப்ரம் டிரைவ் போயிடுங்க. அப்ப செலக்ட் ஃப்ரம் டிரைவ் போனோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல என்னென்ன விஷயம், அதாவது என்னென்ன டிரைவ் இருக்கோ அந்த டிரைவ் எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ எனக்கு வந்து சார் நான் சி டிரைவ்ல தான் நான் வச்சிருக்கேன் சார். சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் ஹோஸ்டா இருக்கவங்க மீட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்குங்க சார். எல்லாமே மீட் பண்ணி விட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். எனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ்ல மத்தவங்களோட சைடுல இருந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சக்தி கண்டினியூ சக்தி. ஓகே சார். ஓகே அதனால எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் அதனால. சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் ஃப்ரம் என்னென்ன என்னோட சிஸ்டம்ல என்னென்ன டிரைவ் இருக்கோ அந்த டிரைவ் எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இன்கேஸ் வந்து நான் சி டிரைவ்ல தான் நான் மோஸ்ட்லி வந்து கிளாஸ் எடுக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா சி டிரைவ்ல தான் நான் வச்சிருக்கேன். பட் ஆனா நிச்சயமா நாம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அதர் தென் சி டிரைவ்ல தான் நம்மளோட டேட்டாஸ் வச்சிருப்போம். அப்போ இன்கேஸ் நம்ம அப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. பட் நான் சி டிரைவ்ல போயிடுறேன். இந்த இடத்துல போயிட்டு என்னோட கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட் எந்த கம்பெனியோட நேம் எந்த இயர் அதுல போயிட்டு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க இருந்து ஃபோல்டர் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா நான் டேலி 18.18 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருந்தே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ ஓப்பன் பண்ணி நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். சார் அப்ப எனக்கு 18.18 இப்போ இந்த ஒரு கம்பெனி நான் டேலி 18.18 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் பார்த்தேன். அப்ப இந்த ஃபோல்டர் விட்டு நான் வேற இது நான் போய் பார்க்கணும் சார் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவ் போயிடுங்க. என்ன டிரைவ்? அப்ப இ டிரைவ் போகணுமா? இ டிரைவ் போயிட்டு இ டிரைவ்ல போயிட்டு நமக்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்போ அந்த கம்பெனி நம்ம ஓபன் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். சோ இப்போ இந்த மாதிரி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியா கொடுத்துருக்காங்க. நம்ம யாருமே என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த டிரைவோ இல்ல அந்த லொகேஷன் பார்த்தோ காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வரணும். இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு சிலருக்குலாம் ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். சோ அந்த கரெக்டா அந்த டிரைவ் வச்சிருக்கணும், மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் கம்பெனி பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆடிட்டர்ஸ் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஜிஎஸ்டிபியா இருக்கும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். சோ அப்போ இதை நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு பிரைம்ல. இப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இல்ல சார் எனக்கு எக்ஸாக்டா வந்து ஃபோல்டர் அண்ட் டிரைவ் இருக்கக்கூடிய ஏரியா எனக்கு தெரியும். எந்த டிரைவ்ல என்ன ஃபோல்டர் நேம்ல இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏன் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கணும்? நீங்க அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பார்த்து தாராளமா போயிடுங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நான் டேலி 18.18 அப்படின்றது நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த கம்பெனிஸ் டைரக்டாவே ஓபன் ஆகும். நீங்க கொடுத்துக்கலாம். செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னா எனக்கு எந்த டிரைவ்ல எந்த ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னு தெரியலன்னு சொல்லி நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா அந்த செலக்ட் ஃப்ரம் டிரைவ் போயிடலாம். நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஃபோல்டரை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். த்ரூ வந்து மவுஸ் மூலியமா இருந்தாலும் ஓகே, இல்ல வந்து கீபோர்ட் மூலியமா இருந்தாலும் ஓகே. சோ இது நீங்க எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பிரைம்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இந்த ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இது இல்லாம அடுத்தது என்ன அப்படின்னா இன்னும் இது வந்து பேசிக்ஸ். இப்ப அடுத்தது உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் மைண்ட்ல இருக்கும். சார் இதெல்லாம் நாங்க எடுத்துறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பிரைம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டீங்க, இஆர்பில இருந்து எங்களுக்கு பிரைம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க டிசிஎஸ் அதாவது டிசிஎஸ் நாங்க கரண்ட் ரெனியூல இருந்தனால நாங்க பண்ணி கொடுத்துட்டீங்க, ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இஆர்பில யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டேட்டா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேஷன் பண்ணணும். சோ அப்போ யாரோட சப்போர்ட்டாவது எனக்கு வேணுமா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்க. அப்படி உங்களோட மனசுல இருந்தது அப்படின்னா தேவையே இல்லை. இது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லாம் இருக்கணும்ன்றது கிடையாது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க டேட்டா பார்த்தபடி நம்ம செலக்ட் ஃப்ரம் டிரைவ்ல போயிட்டு நம்ம கொடுத்தோமோ அதே போல கொடுத்தீங்க அப்படின்னா போதும். மைக்ரேஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். சோ கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன ஆகும் அப்படின்னா இஆர்பில கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஒரு கம்பெனியை நமக்கு
நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பிரைமுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். நமக்கு இந்த ப்ராப்ளமே இருக்காது நமக்கு. சோ அது எப்படி சார் நான் மைக்ரேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் தான். செலக்ட் ஃப்ரம் டிரைவ் போங்க. நான் இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் கம்பெனியோட நேம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ல, செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நம்பர் ஃபோல்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டேலியோட ஃபோல்டர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரிப்பேர் ரெக்கார்டு, நியூ டேட்டா வெர்ஷன் அப்படின்லாம் சொல்லி பாருங்க கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப இந்த மாதிரி மைக்ரேஷன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ப நான் வேற ஒரு ERP கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை என்ன பண்றேன் அப்படின்னா பிரைமுக்கு நான் மைக்ரேட் பண்ணி எடுத்துட்டு வரேன். அது எப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். அப்போ செலக்ட் ஃப்ரம் டிரைவ் போயிடுங்க. செலக்ட் ஃப்ரம் டிரைவ்ல போயிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிரைவ்ல ஒரு கம்பெனியை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் நம்ம பாக்குற மாதிரி இந்த இடத்துல ITT 11.8 அப்படின்னு சொல்லி அதாவது நான் ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப ப்ரௌஸ் பண்ணிட்டு போறோம். இப்ப டவுட் அன்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இந்த இடத்துல பாருங்க மைக்ரேஷன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கம்பெனியை நான் வந்து பிரைம்ல கிரியேட் பண்ணல, பட் பிஃபோர் த வெர்ஷன் டேலியோட பிஃபோர் வெர்ஷன்ல நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்றது அர்த்தம். சோ அப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து பேக்கப் பண்ணிட்டோமான்னு கேட்கும். இந்த இடத்துல பாருங்க மைக்ரேஷன் கம்பெனி டபுள் அன்கோன்றது அந்த ஒரு டேபிள் ஓபன் ஆயிட்டு அந்த மேல அதனோட ஹெட்டிங் வந்துட்டு இந்த இடத்துல வரும். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டேலி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து டேட்டா வந்து ரொம்ப சேஃப். இது எல்லாத்துக்குமே நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நமக்கு என்ன சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நீங்க பேக்கப் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸோட நமக்கு என்னன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஓகே சார் நான் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டா நமக்கு என்னைக்காவது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேக்கப்புக்குன்னு சொல்லி ஒரு சில முன்னெல்லாம் நம்ம தனியா போய் பேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மைக்ரேட் பண்றதோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்றதோ நம்ம பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல அதே இடத்துல நம்மள கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்க. இப்ப முன்ன மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன அப்படின்னா கீபோர்ட்லயே நம்ம ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கூட போதும் ஓபன் ஆகும். சோ அப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேக்குது அப்படின்னா கம்பெனி அதாவது பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஆமா நம்ம இதை கொடுத்தோம்னா தான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம மைக்ரேட் பண்ணும் போது அந்த டேபிள் வரும். இல்ல அப்படின்னா வராது. இந்த இடத்துல நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வராது. சோ அப்ப எப்படி சார் எஸ்ஆர் நோ கொடுக்கறது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் பாருங்க எஸ்ஆர் நோ அப்படின்றது சேஞ்சஸ் ஆகும். சோ அடுத்தது செகண்ட் ஒன் ஆப்ஷன் பேக்கப் டெஸ்டினேஷன் பார்த்து எந்த இடத்துல போய் நம்ம டெஸ்டினேஷன் பண்றது. இது வந்து நம்ம டிஃபால்ட்டா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும் போதே கொடுக்கக்கூடிய ஏரியா. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நானா மென்ஷன் பண்ணேன் சார். இப்ப வந்து நான் இது வரைக்கும் டிரைவ்ல தான் வச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் போய் என்ன பண்ணேன் அப்படின்னா டிரைவ்ல தான் நான் வைக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதாவது பாக்ஸ் மீன்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். சோ அப்போ இந்த இடத்துல நானா என்னோட பாத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆர் இல்ல அப்படின்னா நீங்க செலக்ட் ஃப்ரம் டிரைவ் போயிடலாம். நம்ம எப்பவுமே எல்லா கம்பெனியுமே நம்ம பேக்கப் பண்ணா இந்த டிரைவ்ல இந்த ஃபோல்டர்ல தான் நான் எப்பவுமே வைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஃபோல்டர் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப இது ஒரு ஆப்ஷன். இந்த ஃபோல்டர் ப்ரௌஸ் அப்படின்றது எந்தெந்த இடத்துல நமக்கு ரொம்ப சப்போர்ட்டபிளா இருக்குன்றது உங்களுக்கே இப்ப தெரியுது. சோ அப்போ இந்த இடத்துல போயிட்டு செலக்ட் ஃப்ரம் டிரைவ்ல போயிட்டு நான் டிரைவ் போறேன். இதுக்கு முன்னாடி பாருங்க நான் பேக்கப் ஒவ்வொரு டைம் நாம இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்கும் போது நான் கொடுத்துருக்கேன் கூடிய பேக்கப் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சார். அப்போ இந்த இடத்துல நீங்க நினைக்கிறீங்க நம்ம பேக்கப் என்னைக்கு டேட் எடுத்தோமோ அந்த டேட்டை நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ்புக் பார்த்து மேல போயிடுங்க. இங்க இருந்து ஃபோல்டர் உங்களால கிரியேட் பண்ண முடியும். இங்க எங்கேயும் நம்ம கிரியேட் ஆப்ஷன் இல்லையே அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். சோ அதுக்காக தான் இந்த ஃபேஸ்புக் பார்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காமனா. அப்போ ஃபேஸ்புக் பார்த்து அப்போ ஈக்குவலன்ல நான் கொடுக்குறேன். ஈக்குவலன் நான் டேலி டேட்டா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சோ டேலி டேட்டா இன்னைக்கு அதாவது இன்னைக்கு டேட் அப்ப 27 சார் சொல்லுங்க சார் 27/11 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அப்போ 27/11 டேலி டேட்டா நான் கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க ஈக்குவலன் டேலி டேட்டா 27.11 does not exist, do you want to create அப்படின்னு சொல்லி கேக்குது. ஆமான்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இப்பதான் நம்ம அப்படின்னா யூஸரா உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோல்டரும் வந்து பேக்கப் ஃபோல்டரும் அதே இடத்துல இருந்து பண்ணிக்கலாம். சோ இப்ப இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப மைக்ரேட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா போதும். என்ன ஆகும் அப்படின்னா இது டேட்டாவை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரேட் இமிடியேட்டா ஆயிடும்.
ஸோ இப்போ இதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கல் பர்சன்லாம் தேவை கிடையாது. ஒரு இஆர்பியோட இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, டேலி பிரைம் கோட பிஃபோர் வெர்ஷன்ல ஏதாவது ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மைக்ரேட் பண்றதுல எந்த ஒரு டெக்னிக்கல் பர்சனும் நமக்கு தேவை அப்படின்றதுலாம் அர்த்தமே கிடையாது. ஜஸ்ட் நீங்களே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எதுக்காக சார் நம்ம சொல்ற மைக்ரேட் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வரீங்க நீங்களே பண்ணி கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஏஆர் சிஸ்டம்ஸ்ல இருந்து ஒரு சர்வீஸ் பர்சனோ ஒரு சேல்ஸ் பர்சனோ இல்ல டெலிகாலர்ஸோ உங்களுக்கு கால் பண்றாங்க, அப்ப அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க சார், எங்களுக்கு எதுக்கு சார் அப்படிங்கும்போது இப்போதைக்கு ஓகே, இந்த கரண்ட் இயர் டேட்டா ஓகே, ப்ரீவியஸ் இயர் டேட்டா யோசிச்சு பாருங்க. அப்போ அன்னைக்கு அவங்களோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். பட் ஆனா அவங்க அந்த டைம்ல பிஸியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சர்வீஸ் பர்சன் சேல்ஸ் பர்சன்ஸ் வந்து நிச்சயமா அவங்க பிஸியா தான் இருப்பாங்க. ஸோ தட் அப்போ ஈஸியா போயிடும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா போதும், ரொம்ப ஈஸியா போயிடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரைம்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோ அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் அப்படின்னா மாஸ்டர்ஸ்ல எனக்கு எப்படி எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம ஆடிட்டிங் பண்ணும்போது நியூ கிளைண்ட் நிறைய பேர் வருவாங்க. ஒரு புதுசா ஒரு கிளைண்ட் வந்தார் அப்படின்னா சார் டேலியில டேட்டா போடும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்களா ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படிம்பாங்க. டேட்டா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் அந்த அக்கௌண்ட் இது வரைக்கும் அவர் மேனுவலா பண்ணிட்டு இருந்திருப்பாரு, இப்ப கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட கிளைண்டோட அட்ரஸ் சப்ளையரோட அட்ரஸ் அவருக்கு தான் தேவை, எனக்கு தேவை கிடையாது. பட் எனக்கு வந்து வேல்யூ தான். ஏன் நம்ம அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்து கொடுக்க போறோம். அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா சார் இந்த விஷயத்துல வந்து எனக்கு அப்டேட் பண்ண வேணாம் சார், நானே பண்ணிக்கிறேன், நான் டேலி சாஃப்ட்வேர் போறேன் சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது என்னன்னா மாஸ்டர்ஸ் கிரியேஷன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டபிளா இருக்கும், ஒரு நம்ம ஜிஎஸ்டிபிக்கு இல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஆடிட்டர்ஸ்க்கு எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணும், இது ஒண்ணு பார்க்க போறோம். சோ அடுத்தது வந்து வவுச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ வவுச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வவுச்சர் எப்படி எல்லாம் சார் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா எட்லீஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அது எல்லாமே நம்ம ஈஸியா வவுச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். தென் அடுத்தது ரிப்போர்ட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரிப்போர்ட்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்க போறோம், பிரிண்டிங், சோ பிரிண்டிங்ல எந்த அளவுக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது. இப்ப அதுதான் சார் இப்ப அடுத்து இந்த நோடு இப்ப நான் சொன்னக்கூடிய ஒரு இதுல தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இப்ப இதுல நான் ஒரு 50 கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பாக்குறேன் சார். நான் இன்னைக்கு ஒரே ஒரு கம்பெனி தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் பாக்குறேன் அப்படின்றது யாராவது சொல்ல முடியுமா சார்? நீங்க உங்கள நான் ஒரு 50 அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், எல்லாம் ஒரு 75 ஒரு 100 அக்கௌண்டோ வச்சிருக்கோம். இதுல நான் இன்னைக்கு இந்த கம்பெனி மட்டும் தான் பார்ப்பேன், வேற கம்பெனி நான் ஓபன் பண்ணவே மாட்டேன் அப்படின்றது யாராவது சொல்றவங்க இருக்கீங்களா சார்? எக்ஸப்ட் 1 or 2 இருக்கலாம், ஏன்னா அவங்களோட நீடர் பொறுத்து இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனி இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் நாளைக்கு நம்ம எந்த கம்பெனினாலும் அடுத்தது பார்க்கலாம் அப்படின்றது நமக்கு ஒரு இதுல நம்ம ஒரு இது பண்ணிட்டு இருப்போம். அது வந்து நம்மளோட டேட்டாவோட டேட்டான்னு சொல்ல முடியாது, அவங்க நம்மளோட ஒர்க் நீடடா இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அடுத்தவங்க வந்து ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி அது பார்க்க கூடாதுன்றதுக்காக பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ சேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவீங்களா சார், இல்ல டிஃபரெண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ 75 கம்பெனி நம்ம அக்கௌண்ட்ஸ் பாக்குறோம், 75 கம்பெனிக்குமே 75 விதமான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவீங்களா, இல்ல சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டா இருக்குமா? சேம் தான். ஆனா இப்ப இஆர்பில நீங்க அந்த 75 கம்பெனிஸ்ல எப்படி ஒரு நாளைக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கம்பெனியாவது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், மினிமம் நான் சொல்றது. ஆனா அந்த 15 டைம்ஸ் என்ன பண்ணணும், அந்த 15 கம்பெனிக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா 15 டைம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். அப்ப டென்ஷனே ஆயிருக்க மாட்டீங்க, கரெக்ட்டுங்களா சார்? சோ அப்போ இது எப்படி சார் நம்ம ஓவர்டேக் பண்றது அப்படின்னா அதாவது சிங்கிள் சைன் இன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிங்கிள் சைன் இன் அப்படின்றது எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் யூசர் நேம் சேம் பாஸ்வேர்டு 50 கம்பெனியா இருந்தாலும் சரி 50 கம்பெனிக்குமே ஒரே யூசர் நேம் ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செலக்ட் பண்றக்கூடிய எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி ஒரு டைம் மட்டும் நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்தது செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ லாகின் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அது எப்படின்றது நம்ம இப்போ பார்த்தலாம் சார். அதுக்கப்புறம் வேணா நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் அதனோட மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸும் தென் அதுக்கப்புறம் அந்த வவுச்சர் எக்ஸ்பீரியன்ஸ், ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் பிரிண்டிங்கோட கான்செப்ட், அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டிங்ல பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் அடுத்தது நமக்கு வந்திருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போக்கே ஒண்ணு அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் நான் செட் பண்ணிடுறேன், இல்ல அப்படின்னா நான் வேற ஒரு கம்பெனி கூட நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஏற்கனவே நான் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் உங்க முன்னாடி செஞ்சு அது வேற ஒண்ணும் இல்லை.
ஏஏன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அது இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான். தென் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கம்பெனி போய் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கம்பெனி நான் செலக்ட் பண்றதுக்கு முன்ன நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம கம்பெனி ஆல் எஃப்டி கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணி திரும்ப நான் என்ன பண்றேன் செலக்ட் ஃபோல்டருக்கு போயிட்டு நான் சி டிரைவ்ல போயிட்டு தென் அதுக்கப்புறம் நான் பேட்ச் நம்பர் 2 அப்படின்றதுல ஒரு கம்பெனி நான் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எடுத்து ஒரு கம்பெனி இருக்கு பாருங்க, எனக்கு அப்படியே கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லாகின் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனா நான் பாஸ்வேர்ட் தான் கொடுத்துருந்தேன். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு செட்டிங் இருக்கணும். அப்ப என்ன செட்டிங் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் இதுக்கு இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், பட் ஆனா யூசர் நேம் வந்து சேம் யூசர் நேம் சேம் பாஸ்வேர்டு. அப்போ இந்த இடத்துல பாருங்க நான் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் போறேன், சி டிரைவ்ல போறேன், நான் ஒரு கம்பெனி நான் எடுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் ஏபிசியோ நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க இப்ப எனக்கு பாஸ்வேர்டு கேட்டது, இப்ப எனக்கு கேட்கல. அப்ப நான் ஏஏன்றது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது யூசர் நேம் ஏ தான், பாஸ்வேர்டும் ஏ தான். ஓகேங்களா? அப்ப நம்ம ஒரு என்டர் கொடுத்துறோம். இப்ப அடுத்தது என்னன்னா சேம் ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க சேம் ஃபோல்டரா இருக்கணுமா அப்படின்றது. சேம் ஃபோல்டர் தேவையில்லை. ஏன்னா நான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதே என்னோட கஸ்டமரோட நேம் டிஃப்ரெண்ட் கஸ்டமர் நேமா இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் இயர் அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நான் பார்த்திருப்பேன். ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்திருப்பேன். அதுல இருந்து தான் நான் செலக்ட் பண்ணணும். இப்ப நான் திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் F3 கொடுங்க. ஸோ ஆல்ட் பிளஸ் F3 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலக்ட் டிரைவ் சி டிரைவ்ல நான் போறேன். இப்ப என்னன்னா டேலி வந்து 18.18. ஸோ அப்ப 18.18 வந்து நான் பாலாஜி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படின்னா நான் கம்பெனி யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏஎன் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன பண்றேன் ஆல்ட் F3 கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஆல்ட் பிளஸ் F3 நம்ம பிரஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா செலக்ட் கம்பெனி வந்துடும். இல்ல முன்னாடிங்கன்னா இப்ப தேவையே இல்லை. சார் இது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஒண்ணும் வேண்டாம், ஹெல்ப்புக்கு போயிடுங்க. ஹெல்ப்புக்கு போங்க. ஸோ ஹெல்ப்புக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டிங் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஹெல்ப் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ், தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப். இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் சார். அதாவது போன் ஹெல்ப்புங்க போயிட்டு போறோம் அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க. ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப். ஓகேங்களா? அப்போ ஸ்டார்ட் அப்ல போயிட்டு தென் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகின் பாருங்க. இதுல எனேபிள் ஆட்டோ லாகின் ஃபார் கம்பெனிஸ் வித் சேம் கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். நீங்க என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் சேம் யூசர் நேம் சேம் பாஸ்வேர்டா இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. பட் ஆனா டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸா இருக்கலாம். அதை பத்தி நமக்கு ஒரே பண்ணிக்க வேண்டாம். இந்த ஆப்ஷனை மட்டும் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். சோ அப்ப இந்த இடத்துல எஸ் கொடுக்கறதுக்கு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். எஸ்ல இருக்கிறது நோவா மாறும், நோல இருக்கிறது அடுத்தது ஒரு என்டர் கொடுக்குறேன், நோல இருக்கிறது எஸ்ஸா மாறிடும். இப்ப நான் நோ கொடுத்துறேன் பாருங்க. இப்ப நான் நோ கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க அடுத்த கம்பெனி எல்லாமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் பண்றேன். இப்ப எல்லா கம்பெனியும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப இந்த கம்பெனி நான் ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் செலக்ட் ஃப்ரம் டிரைவ்ல போயிட்டு சி டிரைவ்ல போயிட்டு நான் டேலி இப்போ பிரைம் வந்து நான் டேலி பிரைம் பேட்ச் 1 எடுக்கிறேன். அப்ப எஸ்எஸ் கொடுக்குறேன் பாருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாதான் எனக்கு ஓபன் ஆகும். ஸோ அகைன் திரும்ப அடுத்தது ஆல்ட் பிளஸ் F3 கொடுத்துட்டு அடுத்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நான் ஒரு கம்பெனியை யூஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் 2 ஏபிசி நான் எடுத்துக்கிறேன். ஏபிசி எடுக்கும்போது பாருங்க இப்போ ஒவ்வொரு டைம் நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இது எப்படி சார் ஃபீல் பண்றீங்க இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், ஆட்டோ லாகின் பொறுத்த வரைக்கும், அதாவது சிங்கிள் சைன் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார், புதுசா இருக்குங்களா இல்ல எப்படி சார்? இது ஆல்ரெடி நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா மோர் தென் அந்த ஒரு நாளைக்கு 15 கம்பெனி 20 கம்பெனிக்கு ஓபன் பண்றவங்களுக்கு அதனோட பெயின் தெரியும். ஏன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ சிங்கிள் சைன் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட் இதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க அடுத்தது எல்லாமே அடுத்த கம்பெனி நீங்க செலக்ட் பண்ண எகைன் திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு ஒவ்வொரு டைமும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் நம்ம செலக்ட் பண்றோமோ அப்ப எல்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கேட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம ஓவர்டேக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா F1 போயிடுங்க, ஹெல்ப்புக்கு போயிடுங்க. ஸோ ஹெல்ப்புக்கு போயிட்டு அதுல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஸ்டார்ட் அப்ல போயிடுங்க. ஸ்டார்ட் அப்ல போயிட்டு என்ன ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா எனேபிள் ஆட்டோ லாகின் ஃபார் கம்பெனிஸ் வித் சேம் கிரெடென்ஷியல் அப்படின்றது இருக்கணும். சேம் கிரெடென்ஷியல்ன்றத நோடு இருக்கும். எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். பட் வேற எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கணும்ன்றது கிடையாது. பட் ஆனா யூசர் நேம் மட்டும் சேம் யூசர் நேம் சேம் பாஸ்வேர்டா இருக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சார். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கும்.
டைம்ஸ் வந்து கம்பெனி நாம செலக்ட் பண்ணும்போது அது நீங்க எந்த ஃபோல்டரா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அது ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸா இருக்கும் நமக்கு. இந்த ஒரு பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சைன் சொல்லுவாங்க, ஆர் இல்லைன்னா ஆட்டோ லாகின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ லாகின் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கம்பெனி நீங்க as a மேனுவலா யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். செகண்ட் கம்பெனில இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ லாகினே ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சார். தென் அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்டர்ஸ் ஒரு சிலருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கும். ஸோ இப்போ அதனால பிகினிங்ல இருந்து ஒரு கம்பெனி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு பிகினிங்ல இருந்து ஒரு கம்பெனி நம்ம எப்படி கிரியேட் பண்ணிட்டு நம்ம அது எப்படி மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு நம்ம பாக்குறோம் அப்படின்றத நம்ம பார்த்தலாம் சார். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா கம்பெனியும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய கம்பெனி வந்து நானா ஒரு ஃபோல்டர் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏஆர் சிஸ்டம்ஸ் மதுரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பாத் போயிடுங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் என்ன பண்ணல அப்படின்னா நான் இந்த ஏஆர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கல. ஸோ தட் அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பாத் போயிடும். அப்போ C:/ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏஆர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், மதுரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மதுரைன்ற கொடுத்துட்டோம். ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஃபோல்டர் இல்ல, டு யூ வாண்ட் டு கிரியேட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடும். இப்போ நான் கம்பெனியோட நேம் மட்டும் நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஏஆர் சிஸ்டம்ஸ் அப்படின்றது நான் டைப் பண்றேன். அப்போ ஏஆர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்குறோம். ஏஆர் சிஸ்டம்ஸ் நான் கொடுக்குறேன். இது எப்போ போல நம்மளோட அட்ரஸ் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ERP-ல பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல கண்ட்ரி தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டேட். ஸோ அந்த கண்ட்ரிலுமே இந்தியா செலக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க ஸ்டேட் வந்திருக்கும். ஸோ அதர் கண்ட்ரி செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஸ்டேட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்காது. அது நம்ம என்ன கூட பார்த்துருப்பீங்க. பட் ஒரு சிலர் கம்பெனி கிரியேட் பண்ணப்போ நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல இப்ப நீங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரி செலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடுன்றது நான் கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாடு கொடுத்துட்டா இந்தியான்னு எனக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இதுல ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா எனக்கு ஒன்றும் தெரியல. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு ஒன்னும் இந்தியான்றது வரனால ஒன்னும் நமக்கு தெரியல சார். அப்படிங்கும்போது இப்ப நான் நியூயார்க் கொடுக்குறேன். அப்போ நியூயார்க் அட்லீஸ்ட் நான் துபாய்னு கொடுக்குறேன். துபாய்னு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டையரா இந்த இடத்துல ஸ்டேட் இருக்குன்றது எமிரேட் மாறும், கண்ட்ரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க மாத்தி சேஞ்சஸ் பண்ணீங்கனாலுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வரும். இப்போ நான் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எகைன் திரும்பவும் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அடுத்தது பின்கோடு, டெலிஃபோன் நம்பர், இந்த விஷயமெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நம்ம மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா பண்ணிட்டு நம்ம ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தேவையில்லாத ஹைட் பண்ணிக்கலாம். நாம இப்போ ஆடிட்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். கம்பெனி வந்து ஒரு புதுசா ஒரு நியூ கமர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை அவங்க கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து கம்பெனி மட்டும் தான் கிரியேட் பண்ணும். யூசர் நேம் பாஸ்வேர்டை நானே செட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா அது இப்போதைக்கு வந்து டெம்பரரியா ஹைட் பண்ணி வைக்கணும். அப்படின்னா இப்போ அது எல்லாமே கான்ஃபிகரேஷன் பேஸ் தான் நம்ம எல்லாமே போறோம். F12 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க F11 விட F12 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கும் பிரைம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து F12 ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்கிரீன்ல இருக்கீங்களோ அந்த ஸ்கிரீன்ல இருந்து F12 ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த ஸ்கிரீன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ F12 நான் ப்ரெஸ் பண்றேன். F12 ப்ரெஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் டீடைல் பாருங்க, ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நான் நோ கொடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல பேசிக் கரன்சி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்போ பேசிக் கரன்சி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அப்போ நோ கொடுத்துக்கலாம். தேவை அப்படின்னா நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ERP-ல ஒரு கம்பெனி கிரியேஷன்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீலிங் இருந்திருக்காது. ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட். உங்களுக்கு என்ன ஆப்ஷன், ஸோ இப்போ இது எதுக்கு சார் கொடுத்துருக்காங்க, இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அன்வான்டா தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவைன்னு அவசியம் இல்லை. என்டர் கொடுத்துட்டு இருக்க தேவையில்லை, கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கான்டாக்ட் டீடைல் நோ கொடுத்துடலாம். ஸோ ஏன் கான்டாக்ட் டீடைல் அப்டேட் பண்ணிட்டு நம்ம நோ கொடுக்குறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கம்பெனி ஒரு நாள் ஒரு ஆல்ட்ரேஷன் போனாங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல் ஏதாவது அவங்களே அறியாம மாத்திடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய நடந்திருக்கும், அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல நடந்திருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஜர்லயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க.
சோ அப்ப இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படின்றது தெரியும், நம்ம பாத்துலாம் சார். இப்போ நம்ம ஒரு என்டர் கொடுக்குறேன். சோ ஒரு என்டர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி புதுசா நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அப்போ ஒரு என்டர் கொடுங்க. சோ கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெர்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்பெனி கிரியேட் பண்ண உடனே கேட்வே ஆஃப் டேலி போயிடும். இப்ப நமக்கு பிரைம்ல பாத்தீங்கன்னா கம்பெனி கிரியேட் பண்ண முடிச்ச உடனே கம்பெனி கிரியேட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்க கம்பெனிக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பை டிஃபால்ட்டாவே டிஸ்பிளே ஆகுற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா ஒரு 6 ஆப்ஷன் மட்டும் எஸ் வந்துரும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க அக்கவுண்டிங்கோட ஃபீச்சர்ஸ், மெயின்டைன் அக்கவுண்ட்ஸ் எஸ்ல இருக்கும், எனேபிள் பில் வைஸ் என்ட்ரிஸும் எஸ்ல இருக்கும். அடுத்தது இன்வென்ட்ரியில வந்துட்டீங்கன்னா மெயின்டைன் இன்வென்ட்ரி, இன்டகிரேட்டட் அக்கவுண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி, தென் அதுக்கப்புறம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸேஷன் பை டிஃபால்ட்டா இருக்கும். தென் அதுக்கப்புறம் ப்ரௌசர் அக்சஸ் பார் ரிப்போர்ட்ஸ்ல நமக்கு டிஃபால்ட்டா இருக்கும். சோ இந்த ஒரு 6 ஆப்ஷனும் நமக்கு பை டிஃபால்ட்டா இருக்கும். இது இல்லாம அடிஷனலா எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் அடுத்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா நம்ம நோ கொடுத்துடலாம். சோ இப்ப மத்தபடி அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஏவோ இல்ல ஒரு என்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சோ அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைம் ரொம்ப சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோல் நமக்கு என்ன சேவ் ஆக ஆரம்பிச்சு இது ஃபீச்சர்ஸ்ல நம்ம பண்ண வேண்டியது. சோ அப்ப கம்பெனி கிரியேட் பண்ணி முடிந்த உடனே இதுதான் நமக்கு மெயின் பேஜஸ். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கிங் பாக்ஸ், அதாவது ஒர்க்கிங் ஏரியான்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏரியாவை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ல டிஃபால்ட்டா 2 மாஸ்டர்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து அக்கவுண்டிங் இன்ஃபோ மாஸ்டர்ஸும் இன்வென்ட்ரி இன்ஃபோ மாஸ்டர்ஸும் பை டிஃபால்ட்டா இருக்கும். தென் அதுக்கப்புறம் பேரோல் எனேபிள் பண்ணீங்கன்னா பேரோல் இன்ஃபோவும் நமக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாமே அண்டர் வந்து ஒரே இதுக்கு கீழே கொடுத்துட்டாங்க, கிரியேட் அப்படின்றது கீழே இருக்கும். ஸோ இப்போ இது யாராவது ஒரு நியூ ஜாயினிங் ஒரு அக்கௌண்டன்ட் பேசிக் லெவல்ல இருக்காரு, ஒரு நியூ ஜூனியர் அக்கௌண்டோ ஒரு சீனியர் அக்கௌண்டோ ஒரு பேசிக் லெவல்ல தான் இருக்காரு அப்படின்னா லெஜர் கிரியேட் பண்றதுக்கும் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் ஒரு குரூப்பிங் கிரியேட் பண்றதுக்கும் நீங்க அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போங்க, இன்வென்ட்ரி இன்ஃபோ போங்க, அவங்களே ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் நாமளே லேர்னிங் டைம்லயே நம்மளே கூட நம்ம என்ன பண்ணிருப்போம், அடுத்த பிகினர்ஸா ஒரு டேலி லேர்ன் பண்றப்போ நமக்கே கொஞ்சம் டிஃபிகல்டிஸா இருந்திருக்கும். ஸோ இப்போ அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. கிரியேட்டு கீழே போயிட்டீங்கன்னா அண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ கிரியேட் கீழே நம்ம உள்ள என்டர் ஆயிடும். இதுல பாருங்க உங்களுக்கு அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கு, இன்வென்ட்ரி மாஸ்டர் ரிலேட்டடாகவும் இருக்கு, ஸ்டாச்சர் ரிலேட்டடாகவும் இருக்கு. இது எல்லா விஷயமே இதே இடத்துலயே கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ அடுத்தது சார் இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு ஒரு ஃபீல். அப்ப இந்த டேபிள்ல ரைட் சைட்ல மேல டாப்ல பாத்தீங்க அப்படின்னா சோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சோ அப்ப அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு என்டர் கொடுத்து நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இன்னும் அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் சினாரியோ இந்த குடோன் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த சோ லெஸ் கொடுக்குற பாருங்க திரும்ப எனக்கு கம்மியா தான் இருக்கும். இப்போ சோ மோர் கொடுக்குறேன் வரும். தென் அதுக்கப்புறம் சோ இன்ஆக்டிவ் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த கம்பெனில நீங்க எனேபிள் பண்ணாம இருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பாருங்க அடுத்த லெவல்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த இடத்துல ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சார் நான் காஸ்ட் அண்டர் காஸ்ட் கேட்டகரியில நான் ஒரு சில கம்பெனிக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறேன், ஏன்னா அவங்க அதை கேட்கறாங்க. அப்போ அது எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம F11 கொடுத்துட்டு தான் இதுக்கு முன்னாடி எனேபிள் பண்ணிருப்போம். அதாவது F11 பாஸ் பண்ணிட்டு அக்கவுண்டிங் ஃபீச்சர்ஸ் போயிருப்போம். அதுலயும் அந்த F11ல போனா அதுல ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்கும். ஒரு 6 விண்டோ டிஸ்பிளே ஆகும். F11ல போயிட்டீங்கன்னா அக்கவுண்டிங் ஃபீச்சர்ஸ் ஒரு விண்டோ வரும், இன்வென்ட்ரி ஒன்னு வரும், ஸ்டாச்சுட்டரி டாக்ஸேஷன் TSS ஒன்னு வரும், ஆடிட் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணினா ஆடிட் ஃபீச்சர்ஸ் ஒன்னு வரும், அதுக்கப்புறம் ஆட் ஆன் ஒரு ஃபீச்சர்ஸ் வரும். மொத்தம் ஒரு 6 விண்டோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல போய் நம்ம தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். இப்ப இது எல்லாமே அண்டர் வந்து ஒரே விண்டோல கொடுத்துருக்காங்க. இந்த 6 விண்டோஸ் சேர்த்து ஒரே விண்டோ தான் நம்ம கம்பெனி கிரியேஷனுக்கு அப்புறம் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. அங்க போய் அதை எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர்ஸ்ல போயிட்டு கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியமா இருந்தது. அப்போ சார் அப்ப இது இங்க இருந்து எனேபிள் பண்ணிக்க முடியுமா? நிச்சயமா முடிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்க எனேபிள் இருக்கிறதும் அதாவது ஆக்டிவேட்ல இருக்கிறதும் டீஆக்டிவேட்ல இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காங்க. லெஜர் வந்து ஆக்டிவேட்ல இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப அது இங்க இருந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இப்ப லைக் வந்து நான் என்னன்னா இப்ப பிரைஸ் லெவல் நான் எனேபிள் பண்ணும் சார். அப்போ பிரைஸ் லெவல்ல கர்சர் வைக்கிறேன். கர்சர் வச்சுட்டு ஒரு என்டர் கொடுங்க. இந்த இடத்துல பாருங்க யூ நீட் டு எனேபிள் மல்டி பிரைஸ் லெவல் ஃபீச்சர்ஸ் ஃபார் யுவர் கம்பெனி எனேபிள் நவுன்னு கேட்கறான். ஆமான்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா போதும், இங்க இருந்தே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அப்ப என்னோட கஸ்டமர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்போ ஹோல்சேலரா இல்ல ரீட்டைலரா என்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி, டீலரா என்ன நம்ம கொடுக்குறோமோ டீலர், நீங்க ரீட்டைலர் என்ன நம்ம கொடுக்கணுமோ அந்த கஸ்டமரோட லெவல்ல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்ப இங்கேயே எனேபிள் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். அடுத்தது பிரைஸ் லிஸ்டும் நீங்க இங்கேயே செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கான்செப்ட் எனக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்,
இதுக்கு முன்னாடி F11 பாஸ் பண்ணிட்டு இதுல வந்தீங்கன்னா இது ஒரு விண்டோவா இருக்கு. பட் இயர்பியா இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த 6 விண்டோ வந்திருக்கும். அந்த அக்கௌண்டிங், இன்வென்டரி, ஸ்டாச்சுட்டரி டாக்ஸேஷன், ஆடிட் ஃபீஸ், டிஎஸ்எஸ், இந்த 6மே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த 6ல போயிட்டு அதுல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி அதுல நம்ம எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு வர வேண்டியது இருக்கும். அப்ப இடத்துல பாருங்க, இதுக்கு முன்னாடி இது எஸ் கிடையாது. எது எஸ் கிடையாது அப்படின்னா எனேபிள் மல்டிபிள் பிரைஸ் லெவல் வந்து எஸ் கிடையாது, நோல தான் இருந்தது. அங்க இருந்தே நான் எனேபிள் பண்ணிக்கிட்டேன். சோ அப்ப இந்த இடத்துல இருந்தும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த வேலை வேணாலும் நம்மளால பண்ண முடியும். அப்ப சோ மோர் சோ லெஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இன்ஆக்டிவ் கொடுக்குறீங்க. இது ஒரு மாஸ்டர்ஸ்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது ஒரு லெஜர் ஒன்னு கிரியேட் பண்ணும் சார். லெஜர் போயிடுங்க. இப்ப லெஜர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். கிரியேட்ல போயிட்டு நான் லெஜர்ல போறேன். இந்த இடத்துல இப்ப எனக்கு சிங்கிளா இல்ல மல்டிபிளான்னு கேட்கல. சோ அப்ப உங்களுக்கு சிங்கிள் பெட்டருங்களா சார் இல்ல மல்டிபிள் பெட்டருங்களா? நீங்க எதை ஃபீல் பண்ணி நீங்க சொல்றீங்க? யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமா சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல? ரெண்டுமே தான். ரெண்டுமே தான் பெட்டர். ஏன் சார் ரெண்டுமே பெட்டர்ன்றீங்க? ஓவரால் ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மல்டிபிள் ஓவராலா பார்க்கணும் அப்படின்னா மல்டிபிள் யூஸ் ஆகும். மல்டிபிள் யூஸ் ஆகணும். ஏன்னா ஸ்டாட்ஸ் ரிலேட்டட் எல்லாம் வந்து நீங்க மல்டிபிள் அப்டேட் பண்ண முடியாது. அதாவது டாக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாமே லைக் வந்து ஜிஎஸ்டி நம்பரா இருக்கட்டும், ஒரு பேன் நம்பரா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க மல்டிபிள்ல இருந்து அப்டேட் பண்ண முடியாது. இல்லைங்களா? இஆர்பில அது ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். ஒரு அட்ரஸ் கொடுக்க முடியாது. அட்ரஸ் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க சிங்கிள் தான் போய் பார்த்துருக்கணும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஏன்னா நிச்சயமா இது எல்லாமே நம்ம அங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா இப்ப அதை வந்து பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம். அது எப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் சார். தேங்க்யூ சார், சூப்பர். சோ அப்போ நம்ம ரெண்டுமே முக்கியம். சோ இப்போ அது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, நான் டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். சோ இப்போ டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் இந்த அப்படின்னா நான் ஓப்பனிங் பேலன்ஸோ அட்ரஸோ கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து பிகாஸ் வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் லெஜர். அப்போ இது வந்து நான் எதுவுமே நான் கொடுக்க வேண்டாம். தென் அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு சப்ளையரோட நேம். நான் எஸ்எஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி ஒரு சப்ளையரோட நேம். இவர் வந்து ஒன் ஆஃப் த சன்ட்ரி எனக்கு கிரெடிட்டார்ஸ். இந்த இடத்துல மெயின்டைன் பேலன்ஸ் பில் பேபிள் எஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல அட்ரஸ் கொடுக்கணும். இப்ப நான் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அட்ரஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ 123 நான் கொடுத்துட்டு நியூ ஸ்ட்ரீட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அம்மன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ அம்மன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேலம் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ தமிழ்நாடு. அப்ப இவங்களோட கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியான்றதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரை கொடுக்குறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா 45,000 ஒரு 600. இதுக்கான டீட்டெயில் நம்ம எப்பவும் போல நம்ம கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு 30 days அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி கொடுத்துட்டு ஒரு என்ட்ரை கொடுத்துட்டேன் சார். இப்போ அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஆல்டர் பண்ண போகணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு ஆல்டர்ல போயிட்டு நான் லெஜர்ல போயிட்டு இந்த லெஜரை ஒரு ஆல்டர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். பட் பண்ணும் போது நான் இந்த இடத்துல ஒரு எஸ்கேப் கொடுத்ததுனால நான் எஸ்கேப் கொடுத்துட்டு நான் சேஞ்சஸ் பண்றேன்னு வச்சுக்கேன். லைக் வந்து ஒரு 2 பில்லா நான் இதை கொடுக்கணும். ஒரு 25,600 இது ஒரு அமௌண்ட். பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டேட்ல இன்னொரு அமௌண்ட். ஸோ மாத்தும் போது நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். பட் இதை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனா அட்ரஸ் பாக்ஸ்ல நான் ஒரு எஸ்கேப் கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த டோர் நம்பர் வந்து எனக்கு சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபீல் பண்றேன். இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எனேபிள் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல இருந்தா போதும், செகண்ட் டைம் ஆல்டர் வரும்போது இருக்க கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்ப அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சார் இந்த இடத்துல நமக்கு பிரைம்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ அதை மட்டும் நீங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். என்ன ஆப்ஷன் தேவையில்லையோ அதை நீங்க நோ கொடுத்துடலாம். அப்போ F12 பிரஸ் பண்ணுங்க. ஏற்கனவே நான் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நம்ம டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பேஸ் பண்ணி போறோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் பண்ணி பேஸ் பண்ணி தான் போறோம். அப்போ இந்த உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்காது. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டாப்ல சோ ஆல் கான்ஃபிகரேஷன் இருக்கும். நோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் லெவல்ல மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நோ அப்படின்றது நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ அப்ப நோ அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். அடுத்து பாருங்க இந்த நோ கொடுங்க, இவ்வளவுதான் வரும். இந்த இடத்துல இருந்து ஒரு டபுள் கிளிக் கொடுங்க, இப்ப பாருங்க அடுத்த லெவல் வரும். இந்த இடத்துல இருந்து ஒரு டபுள் கிளிக் கொடுங்க, அடுத்த லெவல்ல எனக்கு வரும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பேலன்ஸ் பில் எனக்கு வேண்டாம் சார், எனக்கு நோ கொடுத்துறேன். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க ப்ரொவைட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் லெஜர். எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸே கேட்க கூடாது. ஏன்னா அடுத்து ஆல்டர் போகும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் நியூ கம்மரா வரவங்க அது சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க, எனக்கு வேண்டாம்.
அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டே போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு என்டர் கொடுத்துட்டு வாங்க. எனக்கு அட்ரஸ் டீட்டெயில் வேணாம், ஏன்னா அட்ரஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகுறதுனால எனக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிடுது. ஸோ அட்ரஸ் டீட்டெயிலுமே கொடுக்கல. ஸோ கொடுத்து எல்லாமே நோ கொடுத்துட்டு அப்ப இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, எந்த ஒரு எரருமே வரதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ அப்போ ஆட் பண்ணிட்டேன். இது நம்ம மைண்ட் ஆப் இருக்கிறதுனால இது நோ கொடுத்துட்டோம். அடுத்தது ஒரு லெஜர் கிரியேட் பண்ண போறேன். இப்போ ஒரு கஸ்டமரோட லெஜர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் எம்எம்என் கோ அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமரோட நேம் அப்படியே கிளிக் பண்றோம். ஸோ எம்எம்என் கொடுக்குறேன். இவர் வந்து ஒரு சண்டே டெப்டாஸ். இப்போ நீங்க இவருக்கு நான் திரும்ப வந்து கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். திரும்ப நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு சார்? நமக்கு இப்ப ஏற்கனவே நோ கொடுத்ததெல்லாம் எஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ இது வந்து எனக்கு 2 வேலை. அப்ப இது எதுக்கு சார் நமக்கு எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு இருக்கணும்? நான் கொடுக்கறதே ஒரு 2 லைன். திரும்ப நாம இது 4-5 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எஸ்ஆர் நோன்னு தேடி தேடி கொடுத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அப்ப எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. அப்ப நான் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அது எனேபிள் பண்ணாம இந்த இடத்துல இருந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா உங்களுக்கு பெட்டரா இருக்குங்களா சார்? இல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணலாம். நீங்க எல்லாமே எந்த ஒரு ஆப்ஷனை போய் எனேபிள் பண்ணி தான் பண்ணணும்ன்றது இல்ல. சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மோர் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல மோர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லைக் ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு ஜிஎஸ்டிபிஸா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு இது ரொம்ப பெட்டரா இருக்கும். சோ அப்ப இந்த மோர் டீடைல் போனீங்க அப்படின்னா போதும், கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னா தாராளமா இந்த இடத்துல அவங்களோட அட்ரஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குறேன் அட்ரஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சார். இப்ப அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் பண்ணணும் பாருங்க, என்னால தேடிட்டு இருக்க முடியல, ஆப்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கிறது தேடிட்டு இருக்க முடியல. ஆனா ஓப்பனிங் பேலன்ஸ்ல மட்டும் எனக்கு தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ்ல ஓப்பனிங் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் நீங்க கொடுக்கலாம். இப்ப 34,500 30 days ஒரு என்டர் கொடுத்தோம்னா முடிஞ்சுது. அவ்வளவுதான். இவங்களுக்கு நான் பில் வேஜ் டீடைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன் சார். அப்ப பை டிஃபால்ட்டா எப்பவும் போல அது நோ கொடுத்துட்டீங்கன்னா பில் வேஜ் டீடைல்ஸ் எஸ்ல வரும். அப்ப பில் வேஜ் டீடைல்ஸ் நான் நோ கொடுக்கணும். கண்ட்ரோல் ஐ கொடுங்க. இந்த இடத்துல பில் வேஜ் டீடைல்ஸ் டைப் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். நோ கொடுத்துடலாம். ஸோ நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு என்ன பண்ணாது அப்படின்னா பில் வேஜ் டீடைல்ஸ் ஓப்பன் ஆகாது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், அந்த டேட்டா வந்து போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா போயிடும். அப்ப இந்த இடத்துல இருக்குதா இல்லையான்றதை நான் செக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், அகைன் திரும்ப நீங்க F12 பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. கட்டாயம் எல்லா ஆப்ஷனும் அப்படித்தான் இருக்கும். பாருங்க, ஓகே செக் பண்ணிட்டேன், திரும்ப நான் நோ கொடுத்துறேன் சார் வேண்டாம் அப்படின்னா நோ கொடுத்துட்டு நீங்க 1000 டைம் எஸ்ஆர் நோ கொடுத்தீங்க அப்படின்னாலும் இப்ப டேட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. சோ அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இருந்தாலுமே முன்ன நமக்கு ERP-ல ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை இப்ப நமக்கு வரவே வராது. நீங்க பாட்டுக்கு நம்மளோட ஒர்க் முடிக்கலாம் சார். அப்ப எனக்கு சிங்கிள் இதை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஏன் மல்டிபிள் ஒன்று? ஏன்னா எப்பவுமே நம்ம டேலியில ERP-ல பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் இன்ஃபோல போயிட்டு நீங்க லெஜர்ல போயிட்டு நீங்க இந்த சிங்கிள் ஆர் மல்டிபிள்னு கேட்பீங்கல்ல, ஏன் எனக்கு இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் எஸ்கேப் கொடுத்துட்டு அது நான் மல்டிபிளுக்கு போகணும் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வாங்க. இந்த இடத்துல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டீங்கன்னா போதும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த இடத்துல லெஜர் போங்க. லெஜர்ல போயிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ் நமக்கு டிஃபால்ட்டா டிஸ்பிளே ஆகும். ஆனா எனக்கு சார்ட் ஆஃப் எனக்கு மல்டி கிரியேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ எப்பவுமே நம்ம அந்த ரைட் சைட்ல இந்த ஷார்ட்கட் கீயோட நேவிகேஷன் பார்ல நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க ஆல்ட் ஹெச் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கிளிக் பண்றேன், இந்த இடத்துல மல்டி கிரியேட் போனோம் அப்படின்னா போதும், இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கட்டாயம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் இல்ல பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எதுவா இருந்தாலும் சரி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரியா இருந்தாலும் ஓகே, இல்ல எந்த லெஜரா இருந்தாலும் சரி. அப்ப பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி நம்ம கொடுக்குறோம், நம்ம முடிச்சுட்டு வந்துடும். ஸோ அப்போ ஒன் ஆஃப் தி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம இதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நான் ஒரு கஸ்டமரோட நேம் நான் கிரியேட் பண்றேன், டிஎஸ்என்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமரோ ஒரு சப்ளையரோ எடுத்துக்கிறோம். இவங்க ஒன் ஆஃப் த சண்டே டேட்டாஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ சண்டே கஸ்டமர்ன்றதுனால சண்டே டேட்டாஸ் நான் எடுத்துக்கிறேன்.
இவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அட்ரஸோட டீடைல் ஓப்பனிங் பேலன்ஸ் நான் கொடுத்துருவோம், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துரும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கான பில் வைஸ் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதே இடத்துல கேட்கும். ஏன்னா மல்டிபிள் இது எல்லாமே நம்ம பண்ணிருக்கிறதா 45 days நான் கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல இருந்து இவங்களுக்கான ஜிஎஸ்டி நம்பரும் தென் அதுக்கப்புறம் அட்ரஸும் கொடுத்துட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா மல்டிபிளுக்கு போய் திரும்ப நம்ம ஆல்டர் பண்ணணும்ன்றது தேவையில்லை. ஏன்னா இஆர்பில அந்த பிரச்சனையை நம்ம ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணிருப்போம். நீங்க ஃபாஸ்டா அக்கௌண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது மல்டிபிள் லெஜரை கிரியேட் பண்ணிட்டு இல்லைன்னா அப்டேட் ஜிஎஸ்டி நம்பர் போய்லாம் நம்ம பண்ணிருப்போம். அது இந்த இடத்துல இருந்தே நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதனாலதான் அந்த மோர் டீடைல் பாருங்க இருக்கு, கண்ட்ரோல் ஐ கொடுக்குறோம் இல்லைங்களா, மோர் டீடைல் அப்படின்றது கண்ட்ரோல் ஐ கொடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா ஈவன் வந்து நீங்க சிங்கிள் அதாவது கிரியேட்ல போய் லெஜர்ல போய் என்ன பண்ணீங்களோ அந்த விஷயத்த நீங்க இங்கே பண்ணலாம். மெயிலிங் டீட்ல கொடுக்கணுமா தாராளமா நீங்க மெயிலிங் டீட்ல அப்டேட் பண்ணலாம். எதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் இருந்து இப்ப எஸ்எஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ மதுரை அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப சிங்கிள் இருந்து என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு உண்டான விஷயத்த என்னால பண்ண முடியும். அப்ப திரும்பவும் கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன். இவங்களுக்கான ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணுங்க சொல்லிட்டு நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும், பிரச்சனையே இல்லை. நம்ம தேடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ ட்ரிபிள்ஏ நான் ஃபோமா கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபோம் எஃப்டி அப்படின்னு சொல்லி 2323 Q1ZC அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் மல்டிபிள் இருந்து இப்ப நீங்க சிங்கிள்ல என்ன பண்ணீங்களோ அதே விஷயத்த நம்மளால இங்க பண்ண முடியும். மல்டிபிள் இருந்துகிட்டே நம்மளால பண்ண முடியும். அது நீங்க எதுவானாலும் இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு என்டர் கொடுக்குறேன். இப்போ இவங்களுக்கு நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டு இப்போ லெஜர் கிரியேஷன்ல இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் சார் அப்ப டோட்டலா இது வரைக்கும் ஒரு 7 லெஜர் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல எத்தனை லெஜர் யூஸ்டு லெஜர் அன்யூஸ்டு லெஜர்ன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் அப்படின்றது பாருங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆடிட்டிங் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் போங்க. சோ அன்யூஸ்டு கொடுங்க. அன்யூஸ்டு லெஜர் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதெல்லாம் நான் கொடுக்கல. ஸோ அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 என்ன அப்படின்னா நான் ஓப்பனிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு டிஸ்பிளே ஆகல. அப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்க அந்த டெலிபோனுக்கு மட்டும் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நான் போடுறேன். அப்போ ஒரே ஒரு என்ட்ரி நான் போடுறேன். டெலிபோனும் கேஷும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு அமௌண்ட் மட்டும் நான் கொடுத்துறேன். ஸோ அப்ப நம்ம என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அந்த ஒரே ஒரு லெஜர் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெஜர் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்ப இந்த மாதிரியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் அப்ப இந்த மாதிரி என்னோட கிளைண்ட் எல்லாம் அன்யூஸ்டு லெஜர் அப்படின்ட்டு ஒரு 10-15 வருஷமா முன்னாடி கிரியேட் பண்ண லெஜர் இன்னமும் வச்சிட்டு இருக்காங்க. அதை இங்கிருந்து என்னால டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த அன்யூஸ்டு லெஜர் போயிட்டு தாராளமா நீங்க போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் டி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஃபைனல் பண்ணி உங்களோட கிளைண்ட் கிட்ட நீங்க அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எது இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நீங்க வாங்கிட்டீங்களோ அதை தாராளமா இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால டெலீட் பண்ண முடியும். சேம் வந்து நம்ம இங்க லெஜர்ல என்ன பண்றோமோ அதே விஷயத்த வந்து நம்மளால இதுலயும் பண்ண முடியும். ஸ்டாக் குரூப்லயும் பண்ண முடியும், ஸ்டாக் ஐட்டம்லயும் பண்ண முடியும், ஸ்டாக் கேட்டகரியிலயும் பண்ண முடியும், அக்கௌண்டிங்கோட குரூப்லயுமே பண்ண முடியும். எதுல இந்த மாஸ்டர்ஸ்ல என்ன லெஜர்ல என்ன விஷயங்கள் பண்ணணும் அதே விஷயத்த நான் எல்லாம் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல எனக்கு அடுத்தது ஒரு கிரியேட்ல இருக்கேன். சார் கிரியேட்ல இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் என்னென்னமோ சொன்னீங்க அப்படின்றது. இப்ப நான் லெஜர்ல இருக்கேன் சார். இப்ப இன்கேஸ் வந்து நான் ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். அப்ப ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் போக முடியுமா சார்? அதாவது இஆர்பில ஸ்டாக் கிரியேஷன் போக முடியுங்களா? இங்க இருந்து போக முடியுங்களா? யாராவது கிரியேட் பண்ணிருக்கீங்களா? நிச்சயமா கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்டாக் கிரியேஷனுக்கு போகணும். இந்த இடத்துல பாருங்க இந்த F10 அதர் மாஸ்டர்னு பாருங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த F10 நம்ம யூஸ் பண்ணாம விட்டோம்னா எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் போயிட்டு இல்லைன்னா திரும்ப ஸ்டாக் ஐட்டம் தான் போகணும். இப்ப நான் ஸ்டாக் ஐட்டம்ல இருந்து லெஜருக்கு போகணும் அப்படின்னா F10 பிரஸ் பண்ணுங்க. சிம்பிளா லெஜருக்கு போயிடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப லெஜர்ல இருக்க F10 பிரஸ் பண்ணுங்க, ஸ்டாக் ஐட்டம் வந்துருங்க, பிரச்சனையே கிடையாது. நம்ம பாட்டு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போயிடலாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா LG வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்ப LG வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 6 kgs ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். நான் 6 kgs அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்டர் குரூப் நான் கிரியேட் பண்ணாம வந்தேன். அதாவது ஸ்டாக் குரூப்போட நேமை கிரியேட் பண்ணல. அப்ப ஷார்ட்டா கிரியேட் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி Alt C கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப இந்த இடத்துல அதுமே கூட தேவையில்லை. சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். டவுட் இருக்கா சார்? சரி ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல பாருங்க கிரியேட்னு பாருங்க, அந்த டேபிள்ல பாருங்க மேல கிரியேட்னு கொடுத்துருப்பாங்க. சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே போதும்.
இல்ல சூஸ் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் ஒரு ஹெட் கீழே கொடுக்குறோம். அண்டர் வந்து பிரைமரி, பட் நான் ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் பெட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன், நான் ஜிஎஸ்டி எடுத்துக்கல. ஜஸ்ட் அப்படியே ஒரு என்டர் கொடுங்க. கேட்டகரி வேணும்னா கேட்டகரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்ப கேட்டகரின்ற ஆப்ஷன் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா F12 பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க யூஸ் ஸ்டாக் கேட்டகரி ஃபார் வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கும். அப்போ நோன்னு கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் ஸ்டாக் கேட்டகரி என்னன்னா அந்த ஆப்ஷன் அந்த இடத்துல கேட்காது. சார் ஸ்டாக் குரூப்புமே வேண்டாம்னாலும் நம்ம நோ கொடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல அடுத்தது யூனிட்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர்ஸ் ஆர் பீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்ப நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்துடணும். நம்பர்ஸ் பீசஸ் கொடுத்துட்டு ஒரு எண்டை கொடுக்கலாம். இப்ப இதுல பாருங்க ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ஸ்டாக் கேட்டகரியில. நம்ம முன்னாடி லெஜர்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே விஷயம். அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன் லெஜர்ல நீங்க என்ன பண்றீங்களோ அந்த விஷயத்த. அப்போ எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சிலர் F12 பாஸ் பண்ணிட்டு ப்ரொவைட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல லாஸ்டா இருக்கும் எஸ் கொடுப்பீங்க. பட் ஆனா அது அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல, பெட்டர். ஆனா எனக்கு இங்க இருந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னன்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்து மோர் டீடைல் போலாம். சோ மோர் டீடைல் போயிட்டு இந்த இடத்துல போதும். இந்த இடத்துல குவான்டிட்டி மட்டும் கொடுக்குறேன். நான் ஒரு 34,500 பீசஸோட ரேட் கொடுக்குறேன். அப்ப என்ன அப்போ போயிடும். இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்னன்னா யாராவது ஒருத்தர் ஆல்டர் போனாலுமே அவங்க ஓப்பனிங் பேலன்ஸ் மாத்துறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா இந்த லெஜர்லயும் இதே பிரச்சனை இருந்திருக்கும். நம்ம எல்லாமே டேலி பண்ணிருப்போம் டெபிட் கிரெடிட். யாராவது போய் ஒருத்தர் சேஞ்ச் பண்ணி விட்டோம்ட்டாங்கன்னா அது எதுன்னு போய் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நோ கொடுத்துடலாம். சோ இப்ப இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புது விஷயமா நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இந்த விஷயங்கள் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சோ இப்ப அடுத்தது சப் குரூப்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது இல்லாம நம்ம சப் குரூப்ஸ் நீங்க என்ன நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யாராவது ஒரு புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப நாள் தேவையில்லை. ஒன் டே உட்கார வச்சு நம்ம பொறுமையா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்டையரா எல்லாமே பண்ணிடுவாங்க. சோ அடுத்தது அது எப்படின்னு சார் அப்ப இவ்வளவு விஷயத்த நீங்க சொல்லிட்டு ஒரு ஒன் டேல உட்கார வச்சு நீங்க அவ்வளவு விஷயமா எல்லாம் சொல்லணும் அப்படின்னா இன்னும் நான் நிறைய நம்ம கத்துக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இப்ப அடுத்தது வவுச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் போறோம். சோ இப்போ வவுச்சர் எப்படி சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வவுச்சர்ல வரும்போது சோ வவுச்சர்ல என்னன்னா அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி அக்கௌண்டிங் வவுச்சர் இன்வென்டரி வவுச்சர் வந்து பை டிஃபால்ட்டா வந்திருக்கும். எப்படி முன்ன நமக்கு மாஸ்டர்ஸ்ல வந்து அக்கௌண்டிங் இன்ஃபோ இன்வென்டரி இன்ஃபோ கொடுத்துருந்தாங்க இல்லையா, பேரோல் எனேபிள் பண்ணோம், பேரோல் இன்ஃபோ எல்லாம் வரும். அப்ப இந்த இடத்துல எனக்கு பை டிஃபால்ட்டா வந்துரும். அது இல்லாம ஆர்டர் வவுச்சர், பேரோல் வவுச்சர், எனக்கு இந்த 4 வவுச்சர்ஸ் மட்டும் எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகும் டிரான்சாக்ஷன்ஸ் கீழே. இப்போ இந்த 4 வவுச்சரோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு எனக்கு ஒரே விண்டோலயே கொடுத்துட்டாங்க. எங்கேயுமே போய் நீங்க தேடணும்னு கிடையாது. அதாவது அக்கௌண்டிங் இன்ஃபோல இருக்கும்போது இன்வென்டரியோட இன்ஃபோ ஃபங்க்ஷன் கீ பார்க்க முடியாது. எதுல அப்படின்னா ERP-ல. இப்ப இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தே பார்க்கலாம். சார் அப்ப எங்க இருந்து நம்மளால இது பார்க்க முடியும் அப்படின்னா வவுச்சர்ல உள்ள என்டர் ஆகுறேன். வவுச்சர்ல உள்ள என்டர் ஆகும்போது இந்த சைடுல பாருங்க எல்லாமே டிஸ்பிளே ஆக உடனே ஒரு சிலருக்கு உங்க மனசுல கொஸ்டின் வரும். இந்த இடத்துல கான்ட்ரா பேமெண்ட் ரெசிப்ட் ஜர்னல் சேல்ஸ் பர்ச்சேஸ் தானே சார் மற்றது காணமே அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த ரைட் ஏரோ கீ பாருங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல ரைட் சைடுல ஒரு லெஃப்ட் ஏரோ கீ கொடுத்து ரைட் சைடுல ஒரு லெஃப்ட் ஏரோ கீ கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க அந்த கான்ட்ராக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது வரும். இப்போ நான் F6ல போயிட்டு நான் F6ல இருந்து கிளிக் பண்ண பாருங்க. அப்ப F6 ரிலேட்டடா அந்த கிரெடிட் நோட் எல்லாம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் கீ மாத்திட்டாங்க கிரெடிட் நோட்டுக்கு. அப்ப கிரெடிட் நோட் இந்த இடத்துல இருந்து Alt F6 தான் கொடுக்கணும், கண்ட்ரோல் F8 இப்ப நமக்கு கிடையாது. இப்ப இதுல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான், மேஜரா கிடையாது. அப்ப இதெல்லாமே இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும் சார். அப்போ இதுக்கப்புறம் நீங்க நான் ஒவ்வொரு டைமும் நான் உள்ள போயிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி தான் வரணுமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த இடத்துல. சார் அப்போ இது ரொம்ப சிரமமாச்சு, அதுக்கு நான் பேசாம அங்க இருந்து அப்படியே யூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஆல்ட் கீ பிரஸ் பண்ற பாருங்க, ஆல்ட் ரிலேட்டடா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எனக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் ஆல்ட் ரிலேட்டடா. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பிரஸ் பண்றேன். கண்ட்ரோல் எப்ப நான் பிரஸ் பண்றேனோ கண்ட்ரோல் ரிலேட்டடா இருக்கக்கூடியதெல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப ஈஸியா என்ன பண்ணலாம், நான் வந்து ஈஸியா ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு டைமும் இப்ப நான் பாருங்க மவுஸ் வச்சிருக்கேன், நான் ரெசிப்ட்ல போறேன், இந்த ரைட் சைடு ரெசிப்ட்ல இருந்து கூடிய ரைட் சைடுல அந்த ஒரு அந்த சின்ன ஒரு ஏரோ கீ நம்ம கிளிக் பண்ணணும்ன்றது தேவையே இல்லை. அப்போ இந்த இடத்துல இருந்து இப்ப எனக்கு ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், ஆல்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது வரும், கண்ட்ரோல் ரிலேட்டடா இருக்கக்கூடியது வரும். சார் அப்ப வேற என்ன விஷயங்கள் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் மோடு பாருங்க இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு சிலர் வந்து சிங்கிள் என்ட்ரி மோடு, ஏன்னா நம்ம இது வந்து ஆடிட்டிங்ல இருக்கு உங்களுக்கு தெரியும், மோர் தென் 1 டெபிட் 1 கிரெடிட் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் என்ட்ரி மோடு ரொம்ப
ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்திருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த F12 பாஸ் பண்ணிட்டு அந்த யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோடு பேமெண்ட் பார் ரெசிப்ட் அதெல்லாம் நம்ம எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு வந்திருப்போம். ஏன்னா அந்த மோர் தென் 1 டெபிட்டோ 1 கிரெடிட் வரும்போதெல்லாம் சிங்கிள் என்ட்ரி சில டைம் போடும் போதெல்லாம் ஈஸியா போயிடும். மல்டிபிள் என்ட்ரிஸ்க்கு வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மோர் தென் 1 டெபிட் கிரெடிட் யூஸ் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சேஞ்ச் மோடு கண்ட்ரோல் ஹெச் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இந்த இடத்துல சிங்கிள் என்ட்ரி மோடு வேணும் அப்படின்னா இப்ப நம்ம சிங்கிள் என்ட்ரில தான் இருக்கும், டபுள் என்ட்ரி மோடு ஈஸியா போயிடலாம். சரி, அகைன் திரும்ப கண்ட்ரோல் ஹெச் பிரஸ் பண்றேன். இப்ப நாம யாருமே F12 பிரஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. வித்தின் கீ கிளிக்ல போயிடலாம். ஒரு வித்தின் ஒரு கிளிக் தான், ஒரு ஃபங்க்ஷன் கீ கிளிக்ல போயிடலாம். நமக்கு அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க அந்த மோர் டீடைல் எப்படி நமக்கு லெட்ஜர் அண்ட் வவுச்சர், அதாவது ஸ்டாக் மாஸ்டர்ஸ்ல கொடுத்துருந்தாங்களோ அதே போல வவுச்சர்லயும் நமக்கு இந்த இடத்துல சில எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் அப்ப எப்படி சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் நான் சூஸ் பண்றேன். இந்த இடத்துல என்னன்னா ஒரு அமௌண்ட் சம் ஆஃப் அமௌண்ட் டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோலே கொடுத்துட்டேன் தெரியாம. இப்ப நான் என்ன பண்ணணும், நரேஷன் கொடுக்கணும். அப்படியே நான் ப்ரீவியஸ் வவுச்சர் எடுக்கணும்னா ஒரு பேஜ் அப் கொடுக்குறோம், எடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை. இப்ப கர்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேட்ல கர்சர் இருக்கு. ஸோ அப்ப டேட்ல கர்சர் இருக்கு. ஸோ அப்ப அந்த டேட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் கொடுத்துட்டு வரணும். எங்க அப்படின்னா நரேஷனோட பிளேஸுக்கு வந்து என்டர் கொடுத்துட்டு வரணும். அப்படி இல்லைன்னா ஒரு கண்ட்ரோல் எண்டு கொடுத்துட்டு வரணும் நீங்க. அப்படி இல்லைன்னா அப்படின்னா இந்த இடத்துல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணணும். சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை விட்டு நம்ம இதை விட ஈஸியா பண்ண முடியாது அப்படின்னா கண்ட்ரோல் ஐ கொடுங்க. சரி, கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டீங்கன்னா வவுச்சர் நரேஷன். அப்போ ஒரு என்டர் கொடுங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க என்னன்னா பீயிங் அமௌண்ட் பெய்டு. ஸோ அமௌண்ட் என்ன பர்பஸ்க்காக அமௌண்ட் பே பண்ணிருக்கோம், அமௌண்ட் பெய்டு ஃபார் வந்து பெண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. ஸோ என்ன நம்ம கொடுக்குறோமோ அப்படின்னா நீங்க என்ன கொடுக்கணும், சாரி டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ அதனோட அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட்டோ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைப் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப அடுத்தது இன்னும் ஒரு சிலர் வந்து நாங்க வந்து ஒவ்வொரு லெட்ஜருக்கு தான் சார் நரேஷன் கொடுப்போம், நீங்க டோட்டல் வவுச்சருக்கு தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்றது உங்களோட ஒரு கொஸ்டினா இருக்கலாம். அப்போ கண்ட்ரோல் ஐ கொடுங்க, மோர் டீடைல் போங்க. அப்ப மேல பாருங்க டீடைல்ஸ் ஆஃப்னு இருக்கு இல்லைங்களா, டீடைல்ஸ் ஆஃப் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுங்க. நான் லெட்ஜருக்கு தான் சார் கொடுக்குறேன், டெலிபோனுக்கு தான் கொடுக்குறேன், தாராளமா டெலிபோனுக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த வேணும்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்த வேணாலும் உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நம்மளால கொடுக்க முடியும். இந்த இடத்துல ஷோ மோர் போங்க. இந்த இடத்துல லெட்ஜர் நரேஷன் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிரும். லெட்ஜர் நரேஷன் கொடுங்க. என்ன நம்பருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும். இது சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலிபோன்றதுனால அதை கொடுக்குறேன். பட் நீங்க ரியல் டைம்ல வேற எந்த மாதிரி இருந்தாலும் அந்த மோர் டீடைல் போயிட்டு தாராளமா அப்டேட் பண்ணலாம். நீங்க இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம கர்சர் ஒரு என்டர் கொடுத்துட்டு தான் வரணும்ன்றது நமக்கு தேவையில்லை. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலா அது வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ல ஒரு 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 சம் ஆஃப் அமௌண்ட் வந்து செக் ஆகும், சம் ஆஃப் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆகும் கொடுக்குறேன். அப்ப டபுள் என்ட்ரியா நான் சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி F12 பஸ் பண்ணிட்டு யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் ரெசிப்ட் கான்ட்ரா நோ கொடுக்கணும். அது சொல்றதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. அப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் ஹெச் கொடுத்துருங்க, டபுள் என்ட்ரி போயிடுங்க, முடிஞ்சுது, ஒர்க் முடிஞ்சது. அப்போ டிரான்ஸ்போர்ட்ன்ற லெஜர் இல்லையா, அப்போ கிரியேட் போயிடுங்க, தாராளமா அப்படி இருக்கணும் இருக்கும். அப்ப டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்றோம். அப்ப டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொடுக்குறோம். அப்ப 23,450. இப்ப இந்த 3,450 வந்து என்ன கேஷ் ஆகும், 20,000 செக்காவும் சொல்றாங்க. அப்ப 3,450 கேஷ். சோ another 20,000 வந்து பேங்க்ல இல்ல இன்கேஸ் பண்ணிருக்கேன் நம்ம என்ன அப்படின்னா நம்ம பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்க் நம்ம கொடுக்குறோம். சோ இல்ல SBI அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேங்க்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியா நம்ம அந்த போயிடலாம். ஆப்ஷன் வந்து பேமெண்ட் ஷிப்ட் காணலாம். எல்லாத்துக்குமே நம்ம இப்போ பார்த்த விஷயம் அந்த சேஞ்ச் மோடு மோர் டீடைல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அடுத்தது எனக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு சின்ன ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஆடிட்டரா இருக்கும் போதே நான் ஒரு ஆடிட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது ஒரு சேல்ஸ் நான் போடுறேன். SSNGO அப்படின்றது ஏதாவது ஒரு கஸ்டமரோட நேம் செலக்ட் பண்ணிட்டு நான் போடுறேன். இந்த இடத்துல ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இமிடியேட்டா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்றோம். நான் வந்து ஒரு 45,600 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ இதுல எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்ப இந்த இடத்துல சேல்ஸ் லெஜர் இருக்கும். சேல்ஸ் இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா
நான் வந்து யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் சார் யூஸ் காமன் லெட்ஜர் ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஐட்டம் அலோகேஷன் அப்படின்றத வந்து நோ கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அந்த சேல்ஸ்ன்னு கேக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் ஒன்று நான் போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதுல ஒன்றும் பெரிய விஷயம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போடுறேன். இன்னொன்று SSNCOன்றது ஒரு சேல்ஸ். இந்த இடத்துல அதே ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 123 ப்ராடக்ட் கொடுக்குறேன். என்ன கால் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சேல்ஸ் போட்டேன் இல்லைங்களா DSNCOன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து எனக்கு ஒரு கால் வருது. சார் இன்னைக்கு காலையில நாங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தோம். அந்த ஆர்டர் வந்து அப்ப இந்த பில்லுக்கான அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? இந்த என்ட்ரியை நீங்க அப்படியே விட்டுட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு போலாமா? இல்ல இந்த என்ட்ரி முடிச்சுட்டு நான் இன்னும் ஒரு 10-15 ஐட்டம்ஸ் இருக்கு. நான் ஒரே ஒரு ஐட்டம் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இன்னொரு 10-15 ஐட்டம்ஸ் இருக்கு. சார் என்ன ஒரு சேல்ஸ் பில் போட்டுட்டு இருக்கேன். நான் இதை முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டுமான்னு கேட்கலாமா சார்? இல்ல எப்படி? அவர் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ஏன்னா நம்ம வரலட்சுமி வேணான்னு சொல்லக்கூடாது. எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? நான் கேக்குற क्वेश्चन புரியுதுங்களா சார்? மல்டி டாஸ்கிங் அவைலபிளா இருக்குன்னு சொல்றீங்க அப்படிதானே? ஆமா சார், ஆமா சார். இப்ப நான் போகணும். ஆக்சுவலா இப்ப நான் இந்த சேல்ஸ் விட்டுட்டு இந்த சேல்ஸ் நம்ம ஆக்சுவலா இப்ப நம்ம பாதியிலே ஃப்ரீஸ் பண்ணிட்டு போக முடியாது, ஹோல்ட் பண்ணி வச்சுட்டும் போக முடியாது. எதுலன்னு கேட்டீங்க அப்படின்னா ERP இல்ல. இப்ப இந்த இடத்துல வந்து மல்டி டாஸ்கிங் ஓபன் ஆகும். சோ அப்ப எந்த மாதிரி சார் நம்ம போலாம் பெட்டரா? ஏன்னா நிச்சயமா இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல பாருங்க, இது வரைக்கும் நம்ம பிரைம்ல பேசாத ஒரு பிக்கஸ்ட் ஃபீச்சர்ஸ் நான் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருப்பேன். சார் ஒரு 1 ஹவர்ல ஒரு புது பையன் டேலினா என்னன்னு தெரியாம வந்துட்டு அவனங்களாவே அவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டே சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், அவன் என்டையரா வந்து பாத்தீங்கன்னா டேலி பிக்கப் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கோட்டுன்னு பாருங்க, டாப் நோட்ல அந்த கோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. இந்த கோ டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கோ டு போங்க. இந்த இடத்துல கோ டு போயிட்டீங்கன்னா இந்த செக்ஷன்ல போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங், பில் அவுட்ஸ்டாண்டிங், அது DSNCO பார்க்கணுமா தாராளமா எடுங்க. ஸோ எடுத்துட்டு இவங்களத பிரிண்ட் அவுட் எடுங்க. அப்போ ஆல் கொடுங்க. காப்பி பிரிண்ட் அவுட் கொடுங்க. தாராளமா பிரிண்ட் கொடுத்துட்டு போனோம். ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டேன். இதை காப்பி பண்ணிட்டு என்ன சொல்றது, ஒரு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் பாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எகைன் கோட் போங்க. வந்துட்டு வவுச்சர்ல ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ல வந்துட்டு ஒரு டி வந்து பணம் கொடுத்துட்டாரு. இவங்க இந்த பில் மட்டும் தான் செட்டில்மெண்ட் பண்றேன் அப்படின்றாரு. இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பில் செட்டில்மெண்ட் பண்ணீங்க. சோ அப்போ பில் செட்டில்மெண்ட் போயிட்டு நான் செக் கொடுத்துருக்காரு, ஒரு அமௌண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 45 lakhs வந்து எனக்கு பணம் கொடுத்துருக்காரு. 45 வந்து அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், ரெக்கார்ட் பண்றோம். அந்த ரிப்போர்ட்லயே தான் இருக்கும். சோ அப்ப இந்த ரிப்போர்ட் அடுத்து பண்ணோம் ஒரு உங்களுக்கு ஒரு அந்த சேல்ஸ் தான் இருக்கும். சேல்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு சேல்ஸ் ஒருத்தவங்க இது ஒரு 15 ஐட்டம்ஸ் போடணும். அவர் வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் எடுத்து வச்சுட்டு வராரு. இன்னொருத்தர் இவரு பரவாயில்ல இது கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிறது மல்டி பிரஸ் பண்ணிட்டு மேல டாப்ல இருக்கும். போயிங்க அப்படின்னா அனதர் ஒன்ஸ் போடலாம். இப்ப கேஷ் கொடுக்குறாரு அவர் இமிடியேட்டா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான். அப்ப செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுக்குறோம். ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஈஸியா நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்டு வரோம். முடிக்கலாம். என்ட்ரி பிடிக்கலாம். இப்ப அடுத்து வந்து பேலன்ஸோ இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோ ரிப்போர்ட் கேட்கறாங்க, இல்ல பிரிண்ட் அவுட் கேட்கறாங்க. டைரக்ட் நம்ம என்ன பண்றோம், ஆல்ட் ஜி பிரஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல காமன் ரிப்போர்ட்ல பாருங்க பேலன்ஸ் ஷீட் இருக்கும். தாராளமா பேலன்ஸ் ஷீட் போலாம். நம்ம அடுத்து ஆல்ட் ஜி பண்ணிட்டு கேட்கிறோம். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல போயிட்டு லெஜர் அவுட் ஸ்டாண்டிங் இல்லைன்னா அவுட் ஸ்டாண்டிங்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெஜர் வவுச்சர் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுனாலும் நம்ம போறதா இருந்தாலும் போலாம். இப்ப SSN எதுனாலும் எடுத்து பார்க்கும்போது
தாராளமா போயிடலாம் நீங்க. அடுத்தது இங்க நம்ம இருந்து பண்ற வர சொல்றாங்க சார். இல்லைன்னா டெபாசிட் பண்ணிட்டாங்க, அவர் இமிடியேட்டா கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஆல்ட் ஜி கொடுங்க, இந்த இடத்துல கிரியேட் வவுச்சர் போக நம்ம போறோம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு நம்ம இது வந்து சிங்கிள் என்ட்ரி மோடா இருக்கு, எனக்கு டபுள் என்ட்ரி மோட்ல இருந்தா கமல் சார். சார் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, இப்போ வந்துருவாங்க. சாரி கமல் சார், இதோட டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? நான் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன். ஹலோ, இப்பதான் சார் கரெக்டா இருந்துச்சு கொஞ்சம். ஓகே சார், ஓகே ஓகே சார். கோ டு ரூலிங்களா சார்? ஓகே சார். அந்த கான்ட்ரா என்ட்ரி சொல்லும்போது கட் ஆகலையா சார், இல்லை கட் ஆயிடுச்சுங்களா சார்? சார் கோ டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க சார், எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு நடுவுல. ஓகே ஓகே. ஆமா சார். சரி, இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா சேல்ஸ் வவுச்சர் போடும்போது லெஜர் வவுச்சர் பக்கம் லெஜர் வவுச்சர் எடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் இல்லைங்களா சார்? ஆக்சுவலா கோ டுல இருந்தா போயிட்டு இருந்தேன். இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் செலக்ட் எல்லாம் பார்த்தோமா சார்? ஓகே சார், இந்த சேல்ஸ்ல இருக்கும். இப்போ இமிடியேட்டா அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் கேட்கறாங்க. அப்போ நம்ம ஆல்ட் ஜி பிரஸ் பண்றோம், இந்த இடத்துல இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்ம போயிடுறோம். எகைன் திரும்ப ஒரு ஆல்ட் ஜி பிரஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்ல வேற இனி அதர் ரிப்போர்ட்ஸ் நம்ம கேட்கறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆல்ட் ஜி பிரஸ் பண்ணிட்டே நம்ம போகலாம். இந்த கோ டூல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா என்டையர் ஒர்க் டேலியில் இருக்கக்கூடிய என்டையர் ரிப்போர்ட்ஸும் சரி, என்டையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் எந்த ஒரு டேலியில நான் எந்த விஷயத்தா இருந்தாலும் கோ டு வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு தான் போகணும்னு கிடையாது. இப்போ இது வரைக்கும் டேலியில எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றது யாராவது சொல்ல முடியுமா சார்? எத்தனை ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நானே இது வரைக்கும் கவுண்ட் பண்ணது கிடையாது. ஸோ நிச்சயமா யாருமே அது நம்ம தாட் இருக்காது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த டேபிள்ல ஷோ மோர் போறேன், அதுக்கப்புறம் ஷோ இன்ஆக்டிவ்ஸ் போறேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆல் லெவல்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது இந்த கீழே பாத்தீங்கன்னா 373 ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சில சிஸ்டம்லயோ இல்லை லேப்டாப்லயோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஈவன் வந்து மொபைல்ல பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னாலும் தெரியும். 373 ரிப்போர்ட்ஸ் அது டவுன்ல இன்னும் கீழே இருக்கும். அதாவது அரௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 390 ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேலியில நமக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த அத்தனை ரிப்போர்ட்டும் நம்ம இந்த இடத்துல இருந்தே பண்ண முடியும், இந்த கோ டூல இருந்தே. ஸோ அப்போ கோ டூல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்களா, ஃபியூச்சர்ல இருந்து இன்னொரு ஃபியூச்சர் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்ப நம்ம பிரிண்ட் அவுட்டையும் எடுத்துக்கலாம், என்டையர் விஷயமும் நான் பார்த்துக்கலாம். இப்ப திடீர்னு ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் இப்ப நான் ஒரு சேல்ஸ் போட்டு விட்டுருக்கேன், வாய்ஸ் ஆடியபிளா இருக்குங்களா சார்? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லை, சாரி அப்படியே போயிட்டேன் சார். ஆடிபிள் சார்.
கிளியரா இருக்கா மேடம்? ஓகே, தேங்க்யூ மேடம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சேல்ஸ் என்ட்ரிஸ் நான் ஒன்று போட்டுட்டு இருக்கேன் சார். சேல்ஸ் என்ட்ரி போடலான்னு சொல்லிட்டீங்க, ரிப்போர்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டீங்க, பிரிண்ட் அவுட் பார்க்கலான்னு சொல்லிட்டீங்க, ஒரு என்ட்ரில இருந்து இன்னொரு என்ட்ரி பட் சேம் என்ட்ரி போடலாம்னு சொல்லிட்டோம். இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஒரு மாஸ்டர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சீனியர் அக்கௌண்டண்டா இருக்கேன். எனக்கு கீழே ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு மாஸ்டர் கிரியேஷன்ஸே நான் ப்ரொவைட் பண்ணல. ஆனா அவர் வந்து என்னன்னா ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணாதான் ஒரு என்ட்ரி போட முடியும். அன்டில் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப இந்த சேல்ஸ் நான் என்ட்ரி போடும்போது அவர் வந்து சொல்றாரு, இந்த மாஸ்டர் மட்டும் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ Alt G பிரஸ் பண்ணுங்க. Alt G பிரஸ் பண்ணிட்டு தாராளமா என்னன்னா கிரியேட் மாஸ்டர் போலாம். ஸோ கிரியேட் மாஸ்டர் போயிட்டு அதுல உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் வேணுமா இல்ல ஸ்டாக் லெஜர் வேணுமா எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏர் கண்டிஷனர் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் தாராளமா. 1.5 டன் என்ன நம்ம கொடுக்குறோமோ ஸோ அந்த விஷயத்த நம்ம கொடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல அண்டர்ல பாருங்க எனக்கு வந்து குரூப்பிங் கிடையாது. ஸோ அப்போ Alt C கொடுத்துட்டு தான் நம்ம பண்ணணுன்றதுல கிரியேட் போயிட்டு நீங்க என்னன்னா கொடுக்கலாம். ஸோ கிரியேட்ல போயிட்டு இந்த இடத்துல ஏர் கண்டிஷனர் சொல்லி நம்ம டைப் பண்ணிட்டு அண்டர் பிரைமரி கொடுத்துரும். ஸோ கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போ அடுத்தது பீசஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் பீசஸ். ஸோ அப்போ பீசஸ் நமக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது எஸ்கேப் கொடுத்துட்டு நம்மளோட ஒர்க்கை நம்ம அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல Alt G கொடுத்து நம்ம பண்ணும்போது என்ன ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்ஸ் இருக்கும் சார். இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ரிப்போர்ட் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஓபன் பண்ணிட்டே இருக்கிறேன். Alt G கொடுத்து நான் எல்லா ரிப்போர்ட்டுமே நான் ஓபன் பண்றேன். அப்போ நான் இப்போ சேல்ஸ் என்ட்ரி போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. எத்தனை டைம் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வர வேண்டியது பாருங்க. இத்தனை ரிப்போர்ட்டும் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்தேனா தான் நான் சேல்ஸுக்கு நான் எத்தனை ரிப்போர்ட் ஓபன் பண்ணணும் அத்தனை ரிப்போர்ட்டும் ஓபன் பண்ணதை எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்தா மட்டும்தான் நான் சேல்ஸ்க்கு வர முடியும். இப்போ உங்களோட கொஸ்டின் இருக்கும் சார், நான் ஒரு 15 ரிப்போர்ட் ஓபன் பண்ணிட்டேன், அப்ப 15 டைம்ஸ் நான் எஸ்கேப் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப டைரக்டா நான் அந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு சேல்ஸ்க்கு வர முடியாதான்றது ஒரு டவுட் இருக்கும் ஒரு சிலருக்கு. தாராளமா நம்ம வரலாம். இப்ப நான் ஒரு 2 ரிப்போர்ட் மட்டும் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க. இப்ப டே புக்கே 2 டைம் செலக்ட் பண்ணிட்டேன். சாரி. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஷீட். சோ அப்போ 3 ரிப்போர்ட் ஓபன் பண்ணிருக்கேன். அப்ப 3 டைம்ஸ் நான் எஸ்கேப் கொடுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும், சேல்ஸுக்கு போக முடியும். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் டைரக்டா சேல்ஸுக்கே போகணும், நான் எஸ்கேப் கொடுக்க கூடாது. அப்போ Alt G பிரஸ் பண்ணுங்க, ஓப்பன் ரிப்போர்ட் போயிடுங்க. அந்த சோ ஓப்பன் ரிப்போர்ட்ல போயிட்டு டைரக்டா உங்களுக்கு எங்க போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்க நீங்க போயிடலாம். இப்ப நான் சேல்ஸுக்கு பாருங்க, சேல்ஸ் வவுச்சர் கிரியேஷன் சேல்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல எடிட்னு பாருங்க இருக்கும். கொடுத்துரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க வந்துருவேன். சோ இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு 20 வவுச்சர் நான் ரிப்போர்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அதுல ஒரு எதுல நான் போய் நான் செலக்ட் பண்ணக்கூடிய பார்க்க முடியுமானா உங்களால நிச்சயமா பார்க்க முடியும். சோ இப்ப அந்த மல்டி விண்டோ டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கோட்டுல தான் கொடுத்திருக்காங்க. இதான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸே நமக்கு. இதுலயே என்டையரா நீங்க பண்ணிக்கலாம். மாஸ்டர் கிரியேஷனா இருக்கட்டும், வவுச்சர் கிரியேஷனா இருக்கட்டும், எல்லா விஷயமே நம்ம இங்க இருந்து பண்ணிக்க முடியும். நம்ம எதுக்குமே போய் எங்கேயுமே நாம தேடணும் அப்படின்றது கிடையாது. சார் இப்ப மாஸ்டர்ஸ்க்கு போனா அங்க போயிட்டு ஸ்டாக் ஐட்டமா, ஸ்டாக் குரூப்பா, ஸ்டாக் கேட்டகரியா, லெஜரா தேடணும்ன்றது கிடையாது. வவுச்சருக்கு இங்க இருந்தே நம்ம போயிடலாம். வவுச்சர் கிரியேஷன்ல இருந்தே போயிடலாம். ரிப்போர்ட்ஸுமே இங்க இருந்து நம்ம போயிடலாம். என்டையரா வந்து விஷயமா நமக்கு எல்லாமே இங்க இருந்து நம்ம பாத்துக்கலாம். எந்த ஒரு பெரிய விஷயமும் நமக்கு கிடையவே கிடையாது. எங்கேயும் போய் தேடணும்ன்றதே நமக்கு கிடையாது. சோ இப்ப இந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. எதுல அப்படின்னா இந்த பிரைம்ல தான். சோ இப்ப அடுத்தது ரிப்போர்ட்டிங்ல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்ப அந்த ரிப்போர்ட்டிங்ல பொறுத்த வரைக்கும் நான் இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார். ஆல்ட் கண்ட்ரோல் F3 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஒரு கம்பெனி ரிப்போர்ட்டிங்காக மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்ப செலக்ட் ஃப்ரம் டிரைவ்ல போயிட்டு சி டிரைவ்ல அந்த டேலி 18 நான் போறேன். சோ இப்போ 18 நான் போறேன். இப்ப பாலாஜி பிளாஸ்டிக் அண்ட் சன்ஸ் அப்படின்னு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நான் கொடுக்குறேன். சோ கொடுத்துட்டு உள்ள என்டர் ஆயிட்டேன். இதுல வந்து நான் டே புக் போயிடுறேன். ஸோ டே புக்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் நம்ம பார்க்கணும், இல்ல பேலன்ஸ் ஷீட்ல போயிட்டு நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்க்கணும். ஸோ இப்போ அந்த இடத்துல எல்லாம் என்னென்ன விஷயங்கள் நமக்கு புதுசா கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு ஆடிட்டிங்ல பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்போ உங்களை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்டு வந்துட்டேன். இந்த ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இந்த சேஞ்ச் மோடு, இந்த பேசிக்ஸ் வேல்யூ, இந்த எக்ஸம்ஷன் ரிப்போர்ட், இந்த மூணுமே நம்ம மாஸ்டர்ல பார்த்ததும் தான் கரெக்ட். மாஸ்டர்ல பார்த்த விஷயங்கள் ஒண்ணுதான். மாஸ்டர்ஸ்ல வந்து மோர் டேட்ல பார்த்தோம். அதே போல வவுச்சர்லயும் மோர் டேட்ல பார்த்தோம். அந்த இடத்துல சேஞ்ச் மோடு பார்த்தோம். மாஸ்டர்ஸ்ல இந்த எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் பார்த்தோம். சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எக்ஸம்ஷன் ரிப்போர்ட்னா என்ன சார், இந்த சேஞ்ச் வியூனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் வேல்யூ. இப்போ எனக்கு வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா லேக்ஸ்ல காட்டுருக்கு. அப்போ எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ்ல பார்க்கணும். அப்ப அப்படின்னா பேசிக்ஸ் வேல்யூ கண்ட்ரோல் B கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேசிக்ஸ் வேல்யூ நம்ம போறோம். ஸோ அப்ப பேசிக்ஸ் வேல்யூ போயிட்டு ஸ்கேல் ஃபேக்டர் பாருங்க டிஃபால்ட்டா இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு இது வந்து இப்போதைக்கு நம்ம ஹண்ட்ரட்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ்ல டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இதே வந்து ஹரிசாண்டலா இருக்கு, வெர்டிகலா மாத்திரம் அப்படின்னா சேஞ்ச் மோடு போயிடுங்க. கண்ட்ரோல் H கொடுத்துட்டு வெர்டிகல் நம்ம போயிடலாம்.
சோ இப்ப இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் இதுவே எல்லா விஷயமே இதேதான் சார். அப்போ இந்த இடத்துல இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ்ல போயிட்டு இந்த நெகட்டிவ் லெஜர் வந்து நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஆடிட்டிங்ல இதெல்லாம் இந்த நெகட்டிவ் லெஜர் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது எங்க இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் சரி, பேலன்ஸ் ஷீட்லயும் சரி, ட்ரையல் பேலன்ஸ்லயுமே சரி, பேசிக்ஸ் வேல்யூ, சேஞ்ச் வியூ, எக்ஸம்ஷன் ரிப்போர்ட். அப்ப எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க நெகட்டிவ் லெஜர்ன்றது எதுன்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நெகட்டிவ் லெஜர் எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். பட் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெகட்டிவ் லெஜர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்ப இதே போலதான் ஸ்டாக் குரூப்பா இருக்கட்டும், ஸ்டாக் சம்மரியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இதே தான். இப்ப நீங்க ஸ்டாக் சம்மரி போங்க, இந்த இடத்துல நெகட்டிவ் ஸ்டாக் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டாக் உங்களுக்கு எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். பட் எனக்கு இங்க இல்ல, சோ தட் அதனால எனக்கு காட்டல. நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா நிச்சயமா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் எனக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப இந்த நெகட்டிவ் எல்லாமே சேஞ்ச் வியூ, கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க. இந்த இதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஐட்டம் வைஸ் வேணுமா ஐட்டம் வைஸ் போயிடுங்க, கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க. மந்த்லி வைஸ் எனக்கு சம்மரி வேணுமா மந்த்லி வைஸ் எனக்கு போங்க, கண்ட்ரோல் ஹெச் கொடுக்கணும். எனக்கு மூவ்மெண்ட் அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும். மூவ்மெண்ட் அனாலிசிஸ் தாராளமா உங்களுக்கு எடுத்துக்கலாம். இன்வர்ட் அவுட்வர்ட் கம்பேர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அப்போ அடுத்து F12 ப்ளஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல என்ன ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டிங்ல இந்த மாதிரி ஒண்ணு. ஸோ இப்போ அது அடுத்தது ரிப்போர்ட்டிங்ல அடுத்தது இப்போ நான் டே புக் போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைக் டே புக் போறேன். இப்போ நான் டே புக் போயிட்டு நான் வந்துட்டு ஒரு என்ட்ரை கொடுக்குறேன். இப்போ நான் என்ன டேட்ல வவுச்சர் பார்த்துட்டு இருக்குன்றது யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா சார்? இருக்கும் சார் பிரேக் ஆகுது. டே இப்போ கரெக்டா நான் என்ன டே வவுச்சர் பார்த்துருக்குன்னு சொல்ல முடியுங்களா சார்? டிஸ்பிளே டே 11th March. பார்த்து இப்போ 9th March. பிரேக் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த டேட் போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா எடுத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. நீங்க பிளஸ் கீ கொடுத்தீங்க அப்படின்னா டேட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். டேட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிகிரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இது வந்து நான் பாத்தீங்க அப்படின்னா நான் மைனஸ் கீ தான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இப்போ மைனஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, எந்த டேட்டுக்கு அந்த டேட் வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜம்ப் பண்ணி போகும். நீங்க F2 ஒவ்வொரு டைம் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேட்டா இருக்கட்டும் இல்ல பிஃபோர் டேட்டா இருக்கட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா F2 இருக்கணும்னு கிடையாது சார். வீடியோ உங்க ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியல சார். சார் வீடியோ வரல, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஓகே டிஸ்ப்ளே ஆகுதுங்களா மேடம்? ஓகே சார். ஓகே சரி ஓகே மேம். ஸோ இப்போ நாம இப்ப பார்த்துட்டு இருந்தது என்ன விஷயம்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் 23rd டிசம்பர்ல இருக்கேன். நான் வந்து 24th போக நம்ம இதுக்கு முன்னாடி F2 தான் கொடுத்துருப்போம். 22nd அப்படின்னா F2 கொடுத்து சேஞ்ச் பண்ணிருப்போம். இப்ப ஜஸ்ட் நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் கீ கொடுத்தீங்கன்னாவே போதும். எதுல அப்படின்னா பிரைம்ல நம்ம மைனஸ் கீ கொடுத்தோம் அப்படின்னா பிஃபோர் டேட் போகும். அதாவது டேட் வந்து டிகிரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிளஸ் கீ கொடுக்கணும் அப்படின்னா டேட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நம்ம டேலில காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்கீங்களா சார்? சார் ERP இருக்குல்ல, ERP 9 அது இருக்குல்ல, ஆல்ரெடி இருக்கே. இல்ல சார், இது இன்னும் கொடுத்துருக்காங்க. நீங்க காப்பி அண்ட் பேஸ்ட் நான் கேக்குறேன். பிளஸ் மைனஸ் காப்பி ஆல்ரெடி அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல அது கிடையாது. டேட் சேஞ்ச் பண்றதுக்கு
இல்ல ஓகே சார், பிளஸ் ஆர் மைனஸ் ஓகே. நான் கேக்குறது வந்து சாரி காப்பி அண்ட் பேஸ்ட்க்கு நான் சொல்றேன். காப்பி பேஸ்ட் ஆக்சுவலா நம்ம வேர்ட் எக்ஸல்ல காப்பி அண்ட் பேஸ்ட்க்கு கண்ட்ரோல் ஆல்ட் சி கொடுத்திருப்போம், கண்ட்ரோல் ஆமா. ஆல்ட் வி கொடுத்திருப்பீங்க. இப்ப இங்க ஜஸ்ட் வந்து என்னன்னா Alt நீங்க V. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா போதும். அதான் கண்ட்ரோல் ஆல்ட், ஜஸ்ட் நீங்க கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா போதும், காப்பி அண்ட் பேஸ்ட் ஒர்க் ஆகும். அதே போல நீங்க பிரிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஆல்ட் பி கொடுத்து தான் போகணும்னு கிடையாது. கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னாலுமே நம்ம போகலாம். இப்போ நீங்க கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கனாலுமே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ control அடுத்தது option இந்த enable இடத்துல இப்ப நான் ஆக்சுவலா இப்ப கண்ட்ரோல் கொடுத்தீங்கனாலுமே ஒர்க் ஆகும் மேடம். இப்ப நம்ம கோட்டுக்கு போயிட்டு தான் நம்ம அடுத்த ரிப்போர்ட் போகணும்னு கிடையாது. இப்ப நான் இன்கேஸ் வந்து ஒரு லெட்ஜர் அவுட் ஸ்டாண்டிங் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் டே புக்ல இருக்கேன், இப்ப பிரிண்ட் அவுட் நான் போறேன் பாருங்க, ஆல்ட் பி கொடுத்து நான் பிரிண்ட் போறேன். இந்த இடத்துல இப்ப கரண்ட் பேஜ் அப்படின்னா கரண்ட் எடுக்கிறோம். நீங்க அதர் பேஜஸ் அப்படின்னா நம்ம கோட்டுல எப்படி பிரிண்ட், அதாவது டைரக்டா இந்த கோட்டுக்கும் பிரிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க கோட்டு அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நான் டைரக்டாவே நான் பிக்ஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் தான் அது எடுக்கணும்ன்றதை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட்டுக்கே போயிடலாம். நீங்க கோட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆல் பி கொடுத்துட்டு இருக்கணும் இல்ல, பிரிண்ட்டுக்கே நம்ம போயிடலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க இப்ப டே புக்ல இருந்துட்டு ஆல்ட் பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். அதர்ஸ் போயிட்டு நான் ஒன் லெஜர் இதுலயும் நம்ம முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான், கோட்டுல பார்த்த மாதிரி தான். இந்த இடத்துல சோ மோர் எக்ஸ்பேண்ட், அது இன்ஆக்டிவ், அடுத்தது எக்ஸ்பேண்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்பர் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்ப இந்த இடத்துல நான் ஒன் லெஜர் அக்கௌண்ட் இன்னைக்கு என்ன போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெஜரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், நான் டேட்டை ஒரு பர்டிகுலர் டேட்டை சேஞ்ச் பண்ணி தான் சார் நான் ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா F12 பிரஸ் பண்ணிக்கலாம். F12 பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் பீரியட் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து. அப்போ நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப நான் 1.5 ல இருந்து நான் 1.4 ல இருந்து நான் எடுக்கணும் சார் அப்படின்னா 1.4 ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்கணும். உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ சோ இந்த மாதிரி நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சோ கொடுத்துட்டு நாம எஸ்கேப் கொடுத்துட்டா போயிடுமா சார் அப்படின்லாம் வேண்டாம். சோ இப்ப எஸ்கேப் இப்போ 1.4 ல இருந்து நீங்க என்ன கொடுத்தீங்களோ அந்த இடத்துல மேல டேட் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது புது விஷயமா கொடுத்துருக்கான். கோட்டுக்கு போயிட்டு தான் பிரிண்ட் அவுட் போகணும்னு கிடையாது. நீங்க டைரக்டா பிரிண்ட்ல போயிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அங்க இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சோ மெயிலும் அதே போலதான். சோ மெயில் பண்ணணும், கரண்ட் பேஜ் மட்டும் இல்ல அதர் பேஜஸுமே மெயில் பண்ணிக்கலாம் நீங்க. சோ இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. டேட்டா பேக்கப் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நமக்கு என்னன்னா ரொம்ப முக்கியம், நமக்கு டேட்டா பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அது Alt + F3 கொடுத்துட்டு அங்க போய் நீங்க பேக்கப் ரீஸ்டோர்ன்றது இந்த புது நாம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெளியில போயிருப்போம், சரி வெளியில இருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம், டைம் ஆயிடுச்சு ஆபீஸ் போனோம்னா அப்படின்னா தேவையில்லாம தான் நான் ஆபீஸ் போயிட்டு போகணும் அப்படிங்கும் போது அப்ப எவ்ரிடே ஈவினிங் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா க்ளோசிங்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா பேக்கப் பண்ணிட்டு தான் நான் என்னோட சிஸ்டமே நான் ஷட் டவுன் பண்ணுவேன். அப்ப அப்படிங்கும் போது அவங்க நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர்ஸை நம்ம பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் பேக்கப் பண்ண சொல்றதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிடும். ஒரு சிலர்லாம் பைக் எடுத்துட்டு நாமளே போயிருப்போம், இல்லைன்னா பஸ் ஏறி கூட நாமளே கூட பேக்கப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் கூட வந்திருப்போம். ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த மாதிரி டைம்ல. சோ அப்ப அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்றது செப்பரேட்டாவா கொடுத்துட்டாங்க. இந்த டாப் மெனுல இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே இந்த டாப் மெனுல கொடுத்தது ஈஸியா நீங்க பேக்கப் பண்ண சொல்லிடலாம். சோ இப்ப பேக்கப் போயிட்டு அவங்க ஈஸியா பேக்கப் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சோர்சஸ் கொடுக்கணும், டெஸ்டினேஷன் கொடுக்கணும். இப்ப தாராளமா நீங்க டெஸ்டினேஷன் பார்த்து மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், அது எந்த சோர்சஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத தாராளமா நீங்க எடுத்துட்டு என்னென்ன கம்பெனி நம்ம எடுக்கணுமோ அத்தனை விஷயமும் நம்ம இந்த இடத்துல இருந்தே பண்ணிக்கலாம். ரீஸ்டோரும் லைக் அதே போலதான். கம்பெனி Alt F3 கொடுத்துருப்போம். கம்பெனி இன்ஃபர்மேஷனுக்கு டாப் மெனுல செப்பரேட்டா கம்பெனி இதுல பாத்தீங்கன்னா Alt K கொடுத்துட்டு தான் ஆகணும். கம்பெனி ஆல்டர் பண்றதா இருந்தாலும் ஓகே, இல்ல வேற ஏதாவது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம செட் பண்றோம், நம்ம யூசருக்கு தனியா கொடுக்குறோம், அவங்களுக்கோட இதுக்கு செப்பரேட்டா கொடுக்குறோம், இல்ல கம்பெனி கனெக்ட் பண்ணணும், ப்ரௌசர் பார்க்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது இல்லாம நமக்கு இன்னொரு அடிஷனலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு அக்கௌண்டிங் ஒரு ஆடிட்டிங்ல நம்ம போறோம் அப்படின்னா இந்த டேட்டா வெரிஃபிகேஷன், இது வரைக்கும் நான் எத்தனை வவுச்சர் செக் பண்ணிருக்காங்க, எத்தனை வவுச்சர் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, செக்யூரிட்டியோட அதாவது ஆடிட் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல நீங்க வித்தவுட் ஆடிட் ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று லெஜர், அப்புறம் ஸ்டாக் ஐட்டம்ஸ். இந்த லெஜர்ல போனீங்க அப்படின்னா
இதுல எவ்வளவு லெஜர் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு லெஜர் யூஸ் பண்ணாம இருக்கோம், எவ்வளவு லெஜர் வெரிஃபை பண்ணிருக்கோம், இது எல்லாமே நம்ம கரண்ட் இயருக்கும் சரி ப்ரீவியஸ் இயருக்கும் சரி, ப்ரீவியஸ் இயரை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதனால பாருங்க இந்த இடத்துல ரெட் கலர்ல நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க 2014-15. ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இது நம்ம எடுக்கணுமோ அந்த டேட்டா வந்து நம்ம வச்சு கம்பைன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க, எத்தனை லெஜர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை லெஜர் யூஸ் பண்ணாம இருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுக்கலாம். ஸோ இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ போயிட்டு நான் எத்தனை வெரிஃபை பண்ணிருக்கேன், எத்தனை வெரிஃபை இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு டவுட் நமக்கு வரும். இப்போ இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இல்ல தேவையில்லை நமக்கு அப்படின்னா ஆல்ட் டி கொடுத்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆடிட்டிங்ல பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஃபாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் அதை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இது ஏன் வச்சுட்டு இருக்கீங்க, வேல்யூவா இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்க அதுக்கு என்னன்றதை குறி கொடுத்தாகணும், அதுக்கான கிளாரிட்டி கேட்டாகணும். ஸோ கேட்டுட்டு தான் நீங்க அதை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு என் நம்பர் ஆஃப் லெட்ஜஸ் நமக்கு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல இருந்து வந்து ஈஸியா செலக்ட் பண்ணி நீங்க டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த டேட்டா அனாலிசிஸ்ல. ஸோ அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல, அது ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களால ஃபைன் பண்ணி எடுக்க முடியும். உங்க ஆடிட்டிங்க்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுமோ அந்த விஷயம் எல்லாமே என்னன்னா இந்த டேட்டா அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ல கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதாவது யூஸ்டு ஒன்லி கரண்ட் இயர், எத்தனை லெஜர் எத்தனை வெரிஃபை பண்ணிருக்கோம், எத்தனை நேரம் வெரிஃபை பண்ணல, இது எல்லாமே சேம் லைக் இதே போல எப்படி நீங்க லெஜர் பாக்குறீங்களோ அதே போல பார்க்க முடியும், எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயமும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல எல்லா விஷயமும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எவ்வளவு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதே போலதான். அது டிரான்சாக்ஷன் பார்க்கணுங்களா, வவுச்சர் நரேஷன் பார்க்கணுமா, ஸோ என்ன நமக்கு இந்த இடத்துல எடுக்கணுமோ அந்த இது வரைக்கும் என்ன போட்டிருக்காங்க அந்த வவுச்சர் டைப்ஸ் வரைக்கும், வவுச்சர் டைப் வரைக்கும் நம்ம வவுச்சர் டைப்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்ப ஈஸியா தெரிஞ்சிடும். நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு கம்பெனிக்கு போய் ஒருத்தர் இன்டர்னல் ஆடிட்டிங் நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃப்ஸுங்க யாராவது போயிருக்காங்கன்னா அவங்க எத்தனை வவுச்சர்ஸ் எதுல இருந்து செக் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியா இந்த இடத்துல இருந்தே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாட்ச் பண்ண முடியும். நீங்க ப்ரௌசர் ரிப்போர்ட்ல போயிட்டு நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயமும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் இந்த டேட்டா அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ல போயிட்டு அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ல போட்டீங்கன்னா போதும். எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், இதுல ஏற்கனவே இருந்ததுதான். ஸோ இப்போ இந்த இது நெகட்டிவ் ஸ்டாக்கேஜ் பில்லு, ஸோ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ இப்போ இது அது இல்லாம நமக்கு இந்த இடத்துல அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு புது விதமா நமக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. நீங்க இந்த கோ டு லிஸ்டே போதும், இந்த கோ டு இருந்தது அப்படின்னா போதும், இதுலயே என்டையர் ரிப்போர்ட் உங்களோட ஆடிட்டிங் ரிப்போர்ட் நம்ம பிரிண்டிங் அதாவது சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா பிரேம்ல பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து எங்க வேணாலும் ஜம்ப் பண்ணி போலாம். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனோம் திரும்ப ரிவ்யூ அதே இடத்துக்கு வந்துட்டு திரும்ப நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எகைன் திரும்பவும் போய் அந்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியும், அடுத்த பாயிண்ட்ல இருந்து திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு தான் அடுத்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு போக முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருந்தது இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரேம்ல வந்து என்டையரா பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல உங்களோட குறி இருந்தா தாராளமா கேட்கலாம் சார். கமல் சார். சார் இருக்கு சார். சார் யாராவது பிரைம்ல ஒர்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க சார். இல்ல இப்ப பார்த்த வரைக்கும் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? கொஞ்சம் இன்டராக்ஷன் பண்ணுங்க சார். உங்க டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க சார். மைக்ரேஷனும் கோடு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க் யூ சார். ஆனா வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு செக் பண்ணணும். மத்தபடி கொஞ்சம் காம்பாக்ட் பண்ணிட்டாங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. மல்டி டாஸ்கிங் அவைலபிளா இருக்கு. ஆமா சார். அதாவது கோ டு அப்படின்றது அந்த மல்டி டாஸ்க் அப்படின்றது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்னா
நம்ம ஒரு ஒர்க் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம என்ன ஃப்ரீஸ் பண்ணி கூட நிறுத்திட்டு கூட நம்ம என்னன்னா மற்ற ஒர்க்கை நம்ம கன்டினியூ பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்க அடுத்தது பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அது ஒரு ரொம்ப விஷயமா இருக்கும். ஒண்ணு அந்த வவுச்சரை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு என்ட்ரி போட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்டர்ல போய் பண்ணியிருந்திருப்போம். பட் அதுக்கு முன்னாடி இஆர்பிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வவுச்சர் இருக்கும்போது இன்னொரு வவுச்சர் போடலாம். பட் அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இஆர்பிலே நீங்க ஒரு சேல்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த என்ட்ரி ஒன்று போடலாம். இப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க சார். சரி ஓகே சார். நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இஆர்பில இருந்து அடுத்து பிரைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயினிங் அதாவது மைக்ரேஷனுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஏஆர் சிஸ்டம்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் உங்களுக்கு அதுல எந்த டவுட்டா இருந்தாலும் சரி நம்ம ஏஆர் சிஸ்டம்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்டையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி ஹெல்ப் எனி டைம் எந்த டைம்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. சார் சாட் பாக்ஸ்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க சார். சரிம்மா நான் பார்க்கலப்பா. சார் 32 பிட் வந்து சப்போர்ட் பண்ணாது சார் நமக்கு. Uh, 32 பிட் வந்து சப்போர்ட் பண்ணாது சார். அந்த அட்வான்ஸ்ட் ஆப் இஆர்பி இல்ல ஓல்டு டிடிஎஸ் அப்படின்னா எப்படி சார் கேக்குறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த இதை கேக்குறீங்களா? எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அதாவது டிடிஎல் சப்போர்ட் பண்ணும். நீங்க என்ன டிடிஎல் வச்சிருந்தாலுமே அதுக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ அதுக்கு தான் நம்ம என்னன்னா ஏர் சிஸ்டம்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிடிஎல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். யூசர் மேனுவல் இருக்கு சார். நம்ம அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து நமக்கு இருக்கு. பட் நீங்க வெப்சைட்லயே போய் கூட எடுத்துக்கலாம். நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஹைட் அண்ட் ரிமூவ் இருக்கு சார். ஹைட் அண்ட் ரிமூவ் இருக்கு. அதே சேம் கீ தான். பட் இன்னும் கீ விசிபிளா கொடுக்கல. ஆல்ட் ஆர் கொடுத்தீங்க போதும், ஆல்ட் யூ கொடுத்தீங்க அப்படின்னா போதும். சேம் வந்து நீங்க பண்ணிக்கலாம். நீங்க சேம் கீ தான். பட் ஆனா அந்த இடத்துல கொடுக்கல. Chat box. Somebody asking questions in there. நமக்கு என்ன ஆகல அப்படின்னா பாத்தீங்கன்னா கீழே கொடுக்கல சார் நமக்கு. சோ ஸ்மால் கரெக்ஷன் கண்ட்ரோல் ஆர் சொல்லுங்க. சாரி சார். கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். கண்ட்ரோல் போதும். ஆல் கொடுத்துட்டு ஆல்ட் யூ கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தா ரீஸ்டோர் ஆல் கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா 1 by 1 வரும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூ அண்ட் கண்ட்ரோல் ஆர் மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வராது. இப்ப அதுல வந்து 1 by 1 நம்ம கொடுத்துருக்காங்க. சோ இப்ப அந்த இது உங்களுக்கு ஒண்ணு வரும். ராகவி மேம் உங்க क्वेश्चन திருப்பி நீங்க chat பாக்ஸ்ல போடுங்க மேம். இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேம். யாரமா क्वेश्चन கேட்டிருக்காங்களாப்பா? சார் ராகவின்ற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ராகவி மேம் கேட்டிருக்காங்க. என்ன क्वेश्चनமா? ஜிஎஸ்டி ஆட்டோ கால்குலேஷன் பத்தி கேட்டிருக்காங்க சார். அத நமக்கு ஏற்கனவே இருக்கேம்மா. ஆட்டோ கால்குலேஷன் எந்த மாதிரி கேக்குறாங்க? அவங்க ஓச் டைப் கேக்குறாங்களாப்பா இல்ல ஓச் டைப் கிரியேஷன் மட்டும் ஆட்டோ கால்குலேஷன் வர மாதிரி கேக்குறாங்களா? மேம் உங்க क्वेश्चन திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேம். சார் எக்ஸல்ல இருக்கக்கூடியது அதாவது நீங்க டேலில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சார். ஆனா எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் பண்ண முடியாது. நீங்க அந்த क्वेश्चन தான் கேக்குறீங்களா? ஆமா சார். அது டைரக்டா இம்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு டிடிஎல் வேணா நீங்க எடுத்துக்கங்க. ஆட்டோ கால்குலேட்டரப்பா இல்ல கால்குலேஷன் ஜிஎஸ்டில கேக்குறாங்களாமா இல்ல என்ன கேக்குறாங்க அவங்க காமனா ஆட்டோ ஜி நீங்க வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கங்க மேடம். வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா போதும். அதாவது மேபி நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்களா எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்றேன். மேம் ராகவி மேம் நான் கான்டாக்ட் பண்றேன் மேம் உங்களை.
இல்லப்பா அவங்க வவுச்சர் டைப் தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்புட் அவுட்புட் ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் தான் கேக்குறாங்க. நோட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கால் பண்ணுங்க. ஓகே சார். நான் கால் அது பண்றேன். வவுச்சர் இல்ல அவங்க மேடம் அதான் கேக்குறாங்க. அதாவது அவங்க ப்ராடக்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு குவாண்டிட்டி ரேட் கொடுத்துட்டா கீழ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அவங்க ஜிஎஸ்டி கால்குலேஷன். கரெக்ட்டுங்களா மேடம்? எஸ் சார். ஆமா மேடம். அது வந்து வவுச்சர் டைப் மேடம். அவங்க ரூபி மேடம் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரூபி மேடம் அவங்கள நோட் பண்ணிக்கோங்க மேடம். அவங்க நம்பர் உங்க நம்பருக்கு இல்லைன்னா அவங்க நேம் அந்த என்ன கம்பெனி அவங்களோட கான்டாக்ட் டீடைல் வாங்கிக்கோங்க. ராகவி மேடம் இருக்குங்களே அதை வச்சு டைப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதர் ஸ்டேட் கொடுத்தாங்கன்னா ஐஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணும். இந்த ஸ்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரா ஸ்டேட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அதே போல வேற எக்ஸம்ஷன் லிமிட்டா இருந்தா டாக்ஸ் கால்குலேட் ஆகக்கூடாது. அவங்க ஆக்சுவலா அந்த விஷயம் தான் கேட்கறாங்க. ஓகே சார். அது நம்ம வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே சார். மேம் உங்க நேம் அண்ட் கம்பெனி நேம் மட்டும் chat boxல போட்டுருங்க மேம். நான் chat boxல போடுங்க மேடம். பிரைவேட்ல போட்டு கூட போடுங்க. ரூபி மேடம் இருக்காங்க. அவங்க ரூபி மேடம் செலக்ட் பண்ணிட்டு பிரைவேட்ல கூட போடுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. இல்லனா நீங்க உங்க நம்பர் போட்டுருங்கமா. ரூபி மேம். எஸ் சார் நான் போட்றேன் சார் chat box. உங்க நம்பர் chat boxல போட்டுருங்க. பிரச்சனையே இருக்காது. ராகவி மேடம் நோட் பண்ணிக்கோங்க மேடம். நீங்க கால் பண்ணிடுங்க மேடம். இல்ல உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓகே. அவங்க மேடம் கால் பண்ணிடுவாங்க. ஓகே மேம். ராகவி ஜுவல்லர்ஸ். ஓகே மேம். ஓகே ஓகேப்பா. ஷாப் நேம் தெரிஞ்சா உங்களால எடுத்துக்க முடியுமா? எஸ் சார் நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார். ஓகேமா. தேங்க்யூமா. தேங்க்யூ சார். ஓகேமா. சரினா அவங்களுக்கு அது கொஞ்சம் ஃபாஸ்டா என்ட்ரி ரெக்கார்ட் பண்றதுக்காக தான். அது நீங்க அந்த வவுச்சர் டைப்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா போயிடும் உங்களுக்கு. சார் உங்களுக்கு வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்குதா? சார் இது வந்து 64 பிட்ல தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அது ஒரு மெயின் விஷயம். அதே போல இப்போ டிஎஸ்எஸ் கரண்ட்லி வந்து ரினியூவல் இருக்கவங்க மட்டும் தான் வந்து என்னன்னா இஆர்பில இருந்து நம்ம பிரைமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா வரும். தென் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீ, அதாவது இஆர்பில இருந்து பிரைமுக்கு நீங்க பண்ணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதே போல மற்ற ரெனியூவல் பண்ணாம இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன சார்ஜஸ் வரும் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரூபி மேடம் ஏஆர் சிஸ்டம் இல்லைன்னா சாரு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க சென்டேரா நம்ம இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடியவங்க டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க ஏஆர் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய டீமுக்கு அந்த டீமுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீம் நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. எனி டவுட்ஸ், எந்த ஒரு டவுட்ஸ் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இப்போ இந்த செஷனுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, இன் லைஃப்ல எப்போ இன்கேஸ் நம்ம எப்போ எந்த டைம்லனாலும் இருந்தாலும் ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த டீம் கால் பண்ணுங்க. நிச்சயமா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்க சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமாப்பா? ஓகே சக்தி. தேங்க்யூ சக்தி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகைன் வந்து இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ஏஆர் சிஸ்டம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் சார். அதே போல சார் சொல்லுங்க சார். ஓகே சார். சார் அதே போல எனக்கு ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் வருது, பட் ட்ரைனிங்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ், சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்னோட அப்கமிங் ட்ரைனிங்ல பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருப்பேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப வெல்-நோன் பிளேஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் ஸ்பீச் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. பட் தேவையான இடத்துல ஸ்லோவா பண்ணியிருப்பேன் நான். அதை பத்தி ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம் சார். இல்ல சார், அது என்னன்னா நெட்வொர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த சைக்ளோனுனாலதான் சார். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 or 3 டேஸா இந்த இடத்துல இருக்கு. ஜூம் மீட்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா இந்த மீட்டிங்? மேம் ரெக்கார்டிங் இருக்கு சார்.
கமல் சார் பண்ணிருக்காங்க சார். சார் ஓட்டுறமா கேக்குறாருமா மகாராஜன். அது கொடுத்துருங்க. அது இருந்ததுன்னா உங்களுக்கு கொடுத்துருங்கம்மா. ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். ரூபி மேடம் தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார் அண்ட் வெல்கம் சார். Thank you, sir. Thank you so much. Thank you. Thank you.